السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. நம்ம எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹுவாக படைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்கச் செய்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் கலிமாவை அறிந்து விளங்குவதற்காக காமிலான ஷேഖ்மார்களுடைய தொடர்பை நமக்கு தந்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் குறிப்பாக ஃபைஸனாஹித்துடைய குலாம்களாக நம்மை ஆக்கி வைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். வாழும் காலமெல்லாம் கலிமாவோடு வாழ்ந்து கலிமா உடையவர்களோடு மன்னரையிலும் மஹ்ஷரிலும் சுவனத்திலும் இருப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. என்னுடைய ஷேഖ் நாயகம் அடிக்கடி சொல்லுவார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் மொத்த குர்ஆனுடைய சாராம்சம். லா இலாஹ இல்லல்லாஹுடைய விரிவுரைதான் குர்ஆன். மார்க்கத்தின் அனைத்து சட்டதிட்டங்களுடைய மூலம் லா இலாஹ இல்லல்லாஹ். கலிமாவுடைய பரீட்சைக்காகத்தான். நீ கலிமாவை எந்த அளவு விளங்கி இருக்கிறாய், கலிமாவை முழுமையாக பயன்படுத்தினாயா என்பதை நம்மிலே சோதிக்கத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அமல்களை நம்மேல் கடமையாக்கினான். மற்றபடி அமல் அல்லாஹ்வுக்கு தேவையே இல்லை. தமனுல் ஜன்னதி லா இலாஹ இல்லல்லாஹ், சொர்க்கத்துடைய விலை லா இலாஹ இல்லல்லாஹ் தான். ஒருவன் கலிமா மாத்திரம் சொல்லி வர எந்த அமலும் செய்யாவிட்டாலும் சொர்க்கம் தான் போவான். காலையில 10 மணிக்கு கலிமா சொன்னான், 10 மணி 1 நிமிடத்திற்கு மூத்தா போயிட்டான். 1 நிமிஷம்தான் வாழ்ந்தான். தொழுகவில்லை, நோன்பு நோற்கவில்லை, ஜகாத்து கொடுக்கவில்லை, ஹஜ்ஜு செய்யவில்லை, வேறு எந்த நல்ல அமல்களும் அவனுக்கு நிகழவில்லை என்றாலும் சொர்க்கம் போயிட்டான். காரணம், அந்த 1 நிமிஷம் அந்த கலிமாவை அவன் பாதுகாத்துட்டான். அந்த 1 நிமிஷம் கலிமா கல்புல இருந்துச்சு, முடிஞ்சு. மற்றபடி அமல் அல்லாஹ்வுக்கு தேவையா இருந்தால் அவனை கடைசி அந்தஸ்துல வைக்கணும். இல்ல, கலிமா சொன்னதோடு அவனுடைய பழைய அமல்கள் பழைய பாவங்கள் எல்லாம் கழிஞ்சு போயிருச்சு. புதிய மனிதனாக சொர்க்கத்துக்குள்ள போயிட்டான். அன்று பிறந்த பாலகனாக சொர்க்கத்துக்கு போயிட்டான். நம்ம அமல் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. பின் எதற்கு அமல்? நாம் அந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டோமே, அதை உறுதியாக உள்ளத்திலே நம்புகிறோமா என்று உணர்ந்து பார்ப்பதற்காக. லியஅலமல்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வலியஅலம ஸாபிரீன். எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரிந்தும் வெளிரங்கத்திலே உங்களில் யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே முயற்சி செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதை உண்மையில் ஏற்றுக்கொண்டவர்கள், பொறுமையாளர்கள் யார் என்று அல்லாஹ் அறிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் இந்த சட்டத்திட்டங்களை கொடுக்கிறார். மற்றபடி அல்லாஹ் தஆலா இலாஹ் என்று அறிந்து கொள்ளத்தான் நம்மை படைத்தான். அல்லாஹ் தஆலா இலாஹ் என்பதை ஒத்துக்கொள்ளத்தான் படைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா. இப்ப சூரத்துல் பனி இஸ்ராயில் ஓதுனாங்க ஹஸரத் ஜி. அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சில ஏவல் விலக்கல்களை குறிப்பிட்டு இந்த அனைத்தும் ஹிக்மத்தில் உள்ளதாக இருக்கும்,
என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டான். நேற்று சொன்னேன் உங்களுக்கு. தாலிக மிம்மா அவுஹா இலைக்க ரப்புக மினல் ஹிக்மா, இது ரப்பு உங்களுக்கு அள்ளி கொடுத்த ஞானங்களா இருக்கும் என்று சொன்னான். இப்ப ஞானங்கள்ல உச்சகட்டமான ஞானம் எதுங்க? லா இலாஹ இல்லல்லாஹ். எந்த ஞானம் பேசு, அந்த ஞானத்துடைய உச்சகட்டம் என்னங்க? லா இலாஹ. நீ எவ்வளவு உயர்ந்த ஞானத்திலும் பெரிய ஞானத்தை அள்ளி கொட்டு, அதை விட மேலானது எதுங்க? லா இலாஹ. ஞானத்தின் துவக்கம் என்னங்க? லா இலாஹ இல்லல்லாஹ். ஞானங்களின் முடிவு என்ன? ஞானத்துடைய ஆரம்பம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லாம எந்த ஞானத்தை ஆரம்பிச்சேன்னா ஆரம்பமே கிடையாது. நீ ஆரம்பிக்கவே இல்லை. முதல்ல ஞான பேச்சு பேசுறதுக்கு முன்னாடி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி ஆரம்பி சொன்னாரு. அதுக்கு விளக்கம் சொன்னாரு, அதுக்கு விளக்கம் சொன்னாரு, விளக்கம் சொன்னாரு, போயிருச்சு, உச்சகட்டம் போயிருச்சு. இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு மேல ஒரு உயர்ந்த ஞானம் இருக்குன்னு நினைச்சுக்காத. அந்த ஞானத்துடைய இன்திஹாவு லா இலாஹ இல்லல்லாஹ். இப்திதாவு லா இலாஹ இல்லல்லாஹ், இன்திஹாவு லா இலாஹ இல்லல்லாஹ் தான். லா இலாஹ இல்லல்லாஹ்வை விட்டு விட்டு ஞானம் இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் மிஞ்சி எந்த ஞானமும் இல்லை. இந்த ஆயத்துல அல்லாஹ் தஆலா அற்புதமா அந்த செய்தி சொல்றான் பாருங்க. ஒரு 25 செய்தி சொல்றான்ல இந்த இறை ஞானங்களை பத்தி சொல்லும் போது அல்லாஹ் தஆலா அந்த செய்தி ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறான் பாருங்க. செய்தி அல்லாஹ் தஆலா ஞானங்களை தாலிக மிம்மா அல்லாஹ் அறிவித்த ஞானங்கள்னு சொல்றேன்னு அந்த செய்தி ஆரம்பிக்கும் போது வலா லா தஜஅல் மஅல்லாஹி இலாஹன் ஆகர், இதான் ஃபர்ஸ்ட் செய்தி. நீ அல்லாஹ்வோடு இன்னொன்றை இலாஹாக ஆக்காதே. ஃபதகுது மதுமூமம் மஹ்தூலா, அப்படி இலாஹாக்கினால் மதுமூமாக மஹ்தூலாக நீ ஆகி விடுவாய் சொன்னா. இதான் ஃபர்ஸ்ட் செய்தி. அடுத்து இரண்டாவது செய்தி வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு. இப்படி 25 செய்தி சொல்றான். ஏவல்கள் விலக்கல்கள் சொல்லிட்டு கடைசி அப்படி முடிக்கிறான் பாருங்க. ذَلِكَ مِمَّا أَوْحَى إِلَيْكَ رَبُّكَ مِنَ الْحِكْمَةِ, இவையெல்லாம் உங்கள் ரப்பு உங்களுக்கு அருளிய ஹிக்மத்தா இருக்கும். وَلَا تَجْعَلْ مَعَ اللَّهِ إِلَٰهًا آخَرَ, ஆகவே மீண்டும் சொல்கிறேன், அல்லாஹ்வுக்கு இன்னொருத்தனை இலாஹா ஆக்காதே. அப்ப இப்திதாஉல் ஹிக்மத் லா இலாஹ இல்லல்லாஹ், இன்திஹாஉல் ஹிக்மத் லா இலாஹ இல்லல்லாஹ். وَلَا تَجْعَلْ مَعَ اللَّهِ إِلَٰهًا آخَرَ فَتُلْقَى فِي جَهَنَّمَ மலூமம் மதுஹூரா என்று ஆயத்தை முடிச்சாச்சு. அப்ப ஞானத்துடைய துவக்கம் அல்லாஹ் என்ன சொன்ன? அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லவன் நீ பேச்ச ஆரம்பிக்காத, லா இலாஹ இல்லல்லாஹ் பேச்ச முடிக்காதேன்றான். எந்த ஞான பேச்சுக்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் சரி, நீ எந்த பயான் பேசணும் சரி, பயான் எப்படி ஆரம்பிக்கணும்? லா இலாஹ இல்லல்லாஹ். பயான் எப்படி முடிக்கணும்? லா இலாஹ இல்லல்லாஹ். உன் பேச்சுடைய ஆரம்பமும் முடிவும் லா இலாஹ இல்லல்லாஹ்வாக இருந்தால் உன் பேச்செல்லாம் இறை ஞானத்துடைய பேச்சாக தான் இருக்கும். இது ஆரம்பமும் முடிவும் லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கும். மன்கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ், யாருடைய சொல்லின் கடைசி லா இலாஹ இல்லல்லாஹ்வாக இருந்ததோ தஹலல் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழைந்தான். அப்படின்னா ஆகிரு கலாம்னா எது? ஆகிரு கலாம் நம்ம கையில் இருந்தாலும் சொல்றதுக்கு நம்ம இதுதான் ஆகிரு கலாம் என்பது நம்ம கையிலயா இருக்கு? மனிதன் திடீர்னு மொத்தம் போயிடுறான், ஹார்ட் அட்டாக் வந்துருது, அடுத்த படி என்ன பேசுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அல்லாஹ் தஆலா அந்த அனைவரையும் காப்பாற்றுவாங்க. எத்தனை பேர் அப்படி போயிடுறாங்க? இறுதி வார்த்தை நம்ம கையில இல்லையே. திடீரென்று வரக்கூடிய மரணம், ஆக்சிடென்ட், அல்லாஹ் நம்ம அனைவரையும் காப்பாற்றுவாங்க. அதுல போயிடுறாங்க. அல்ல சாதாரண மனிதனா இருந்தாலும் கடைசி நேரத்தில் அவன் நினைவு தடுமாறி போயிருது, நினைவு இழந்து போயிடுறான், சுய நினைவு இல்லாம போயிடுது. சக்கராத்து இழுத்துட்டு இருக்க 2 நாளா அப்படி போயிட்டாருங்கன்னு சொல்றாங்க. அல்லது நினைவு மயக்க மருந்து கொடுத்து ஆபரேஷன் பண்றாங்க, அப்படி போயிடுறாங்கன்னு சொல்றாங்க. ஆக ஒரு மனிதனுடைய இறுதி நேரம் என் கையில் இருக்குதுன்னு சொல்றதுக்கு முடியுமா? நான் என் கையில இருக்குதுன்னு கடைசியா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்மளால முடியாது. அது அல்லாஹ்வுடைய ஃபضل. அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அல்லாஹ் தஆலா, அல்லாஹ் நம்ம அனைவரையும் நமக்கு இறுதி சொல் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் ஆக்குவான். ஆகிரு கலாம் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் நமக்கு ஆக்கி அருள் புரிவானாக. யாரையுமே சாதாரணமா இடப்படக்கூடாது. ஒரு சில பேர் என்னடா அவர் சரியா தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, சாதாரண மனிதன் நினைச்சிட்டு இருக்கிறோம். பார்த்தா அவர் கடைசியில லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இறுதி மூச்சு வரைக்கும் சொல்லிக்கிட்டே அலட போயிடுறாங்க.
ஒரு சில பேர் பார்த்திருக்கேன், இபாதத்துல மூழ்கி திளைத்து சொக்கி இப்படி இருப்பாங்க எல்லாருமே. கடைசியில் இந்த களிமாவை சொல்றதுக்கு வசதி வாய்ப்பு இல்லாம போய் சேர்ந்துடுறாங்க. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கும். சக்கராத் அல்லாஹ்ல ஏன் வச்சிருக்கிறாங்க? இன்னலில் மௌத்தி சக்கராத். என் சர்க்கார் நான் சொன்னாங்க ஏன் வச்சிருக்காங்கன்னா, கடைசியில லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது உன் கையில இல்ல, அல்லாஹ்வின் கையில தான் இருக்கு. அதை நமக்கு சொல்லி காட்டுதான் அல்லாஹ் சக்கராத் வச்சிருக்கான்ட்டாங்க சர்க்கார். உன் கையில கிடையாது, கடிகமாவோட மொத்தா போறது அது அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்கு. அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்குது அது. ஜி அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான. நம்ம தம்பி மூலா சொன்னாங்க, ஆலங்குடி நண்பர் ஒருத்தர் இருந்தார். வணக்க வழிபாடுகள் அவ்வளோ உயர்ந்த மனிதராக சொல்ல முடியாது, ஆனால் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தவங்க திடீர்னு லா இலாஹ இல்லல்லாஹ் முழங்க ஆரம்பிச்சிட்டார். ஏன்பா அப்படி சொல்றாரு யாருக்குமே விளங்கல. லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டே இருக்காரு. ஏன் அப்படி சொல்றாரு, என்ன காரணங்கிறது நம்மளால சரியா விளங்க முடியல. சொல்லிட்டே இருந்தா திடீர்னு அப்படியே ரூபு போயிடுச்சு. இப்ப அல்லாஹ் அவர் காமிக்கிறான் பாருங்க. அல்லாஹ் அந்த மாதிரி நம்மளுடைய இறுதியை லா இலாஹ இல்லல்லாஹ்வோட அல்லாஹ் ஆக்குவான். ஒரு மனிதர் இருந்தார், நமக்கு தெரிந்த மனிதர். வணக்க வழிபாடுகள்லாம் அவ்வளவா இல்லை. இன்னும் சொல்ல போனா ஃபரலான தொழுகைகள் கூட அவ்வளவு கம்மியா முழுமையா தொழுதாரான்னு சொல்ல முடியல. அவருக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஆஸ்பத்திரி கூட்டி போங்கிறாரு. எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகும்போது வண்டியில பைக்கில் போகும்போது லா இலாஹ சொல்லிட்டே வர்றார். லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டே வர்றார். ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போன வழியிலே ரூஹு போயிடுச்சு. ஒரு 50-60 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டே இருந்தாரு. இது ரூஹு போயிடுச்சு. இப்ப நான் ஆராய்ச்சி செஞ்சேன் அவர்கிட்ட நான் என்ன காரணம், வணக்க வழிபாடுகள் கூட அவ்வளோ இல்லையல்ல, இவ்வளவு உயர்ந்த நல்ல நசீபு நல்ல மௌத்த அல்லாஹ் கொடுத்துருக்கிறானே, என்னதான் அவர்கிட்ட காரணமா இருக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்ததில்ல. அலைஞ்சுங்களா கொஞ்சம் விசாரிச்சா சொன்னாங்க, அவர் சின்ன வயசுலேயே அவங்க தகப்பனார் போயிட்டாங்க. வீட்டுக்கு மூத்த மனுஷன் இவர். அவங்க தகப்பனார் போயிட்டாங்க, விளையாட போயிட்டாங்க. இப்போ இவர் ஒருத்தர் தான் சம்பாரிச்சு அம்மாவுக்கு, அதுக்கு அடுத்து இவர் கீழே உள்ள 4-5 பிள்ளைங்களுக்கு, பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைங்களுக்கு உதவி செய்கிறார். இவர் சம்பாதிச்சு கொடுக்குறாரு, அந்த பிள்ளைங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க. அடுத்துக்கு நல்லா சம்பாதிக்கிறார். இந்த பிள்ளைங்களாம் சேர்த்து வச்சு அவங்க அம்மா இந்த காசு இருந்து வேற இல்லை காசு சேர்த்து வச்சு பொம்பளை பிள்ளைங்க கட்டி கொடுத்து, அப்புறம் இன்னும் நல்லா நிறையா செல்வங்களை கொடுத்தான். அதுலேருந்து எடுத்து தம்பிங்களுக்கெல்லாம் கடை வச்சு கொடுத்து, தம்பிங்களோட ஆளுக்கு அவங்க கட்டி கொடுத்து, ஆக தகப்பனுடைய வேலை இவர் பார்த்துக்கிட்டார். இந்த பிள்ளைகள்லாம் உருவாக்கி கல்யாணம் முடிச்சு கொடுத்து, அவங்களுக்கு வியாபாரம் செட் பண்ணி கொடுத்து, அவங்களுக்கு என்ன வீடுகள்லாம் கட்டி கொடுத்துலாம் செஞ்சு கொடுத்து, இந்த எல்லா வேலையும் அவரு பார்த்துக்கிட்டார். அவங்க எல்லாம் நல்லபடியாக ஆக்கி முடிச்சிட்டார். இவர் கடைசியில் கொஞ்சம் நொடிஞ்சு போயிட்டா, வறுமையில் இருந்தார். வளைஞ்சுங்களா கடைசியில் கையில காசு இல்லாத வறுமை நிலையில் இருந்தார். ஆனா அவங்களாம் நல்லா இருந்தாங்க. யாரு? இவருக்கு கீழே பிறந்த அண்ணன் தம்பி, இவருக்கு கீழே உள்ள தம்பி தங்கச்சிங்க நல்லா இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவன் நல்லா இருந்தா சரி, நமக்கு என்ன சாப்பாடுக்கு பஞ்சமா இருக்க இடம் இருக்கு, சாப்பாடு இருக்கு, அதை பத்தி நமக்கு என்ன இருக்கு. அவங்க சொந்த வீட்டுல ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறாரு பின்னாடி, அவங்க நல்லா இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது எவ்வளவு பெரிய விஷயம். ஒண்ணு, தகப்பன் போயிட்டாரு, இவரு சம்பாரிச்சு சாப்பிட்டு தனியா போயிடலாம். அது இவரு கல்யாணம் மச்சா பொண்டாட்டி குட்டி போயிட்டு, பொண்டாட்டி இவரை நீ சம்பாதிக்கலாம், இனிமேல் உனக்கு தான், என்ன இன்னும் அம்மா கொடுத்துட்டு இருக்கிற, இன்னும் தங்கச்சி கொடுத்துட்டு இருக்கிற, இன்னும் தம்பி கொடுத்துட்டு இருக்கிற, அறிவில்லையா உனக்குன்னு பொண்டாட்டி எழுதிட்டு போயிருக்கலாம். இருந்து அம்மா கூட இருந்து தம்பி தங்கச்சிக்கெல்லாம் கட்டி கொடுத்து, இது வேலை. தகப்பன் எவ்வளவு மனசுக்கு குளிர்ந்து துவா வச்சிருப்பாரு. கபர்ல தான் துவா செய்வாங்க பை, பார்த்துதான் போய் இருப்பாங்க. மன்னரை வாசிக்க அதோட முடிஞ்சு போயிடல, நமக்கும் அவங்களும் தாழ்ல காத்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, நீ என்ன செய்யற அப்படின்னு. அப்ப தகப்பனுடைய உள்ள எவ்வளவு குளிர்ந்து போய் மன்னரையில இருந்து எவ்வளவு துவா செஞ்சிருப்பாரு. தாயுடைய உள்ள எவ்வளவு குளிர்ந்து போயிருக்கும். இனிமேல் என்ன யாரு இல்லைன்னு அப்ப அம்மா கவலைப்படாதீங்கம்மா, நம்ம எல்லாம் பாத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இரவும் பகலும் உடைச்சு அந்த பிள்ளைங்களை ஆளாக்கி வச்சதுக்கு தாயுடைய உள்ள எவ்வளவு துவா செஞ்சிருக்கும். அவங்க எவ்வளவு உள்ளம் குளிர்ந்து அந்த தாய் துவா செஞ்சிருப்பாங்க. தாய்மார்களும் தந்தைமார்களும் வெளிப்படையா வாயில துவா செய்யணும் அவசியம் இல்லை, அவங்க கல்புல நீ சந்தோஷத்தை உண்டு பண்ணிட்டாலே முடிஞ்சு போச்சு. ஏன்னா அங்க அல்லாஹ் தான் இருக்கிறான். என்ன நம்ம அம்மாவுக்கு எவ்வளவு என்னைக்கு துவா செஞ்சாங்க, எனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல முடியும். தேங்க்ஸ் சொல்லுவாங்களா?
அன்னைக்கு சேலை வாங்கி கொடுத்தேன், டேங்க்ஸ் கூட சரியில்லை, வாங்கி வச்சுக்கிட்டு ஏன் சிகப்பா வாங்கிட்டு பச்சை வாங்கிருக்கலாமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் ஒரு குறை சொல்கிறாங்க. எவ்வளோப்பா சேலை? 800 ரூபா. இது சரியில்லையே, இது 100 நூலாக வந்துருங்க, சரி பரவாயில்ல வை அப்படிங்கிறாங்க. இதே நான் பக்கத்து ஊருக்காரனுக்கு கொண்டு போய் கொடுத்தான், எவ்வளோ துவா செய்கிறான், வாங்கிட்டு அரை மணி நேரம் துவா செய்கிறாங்க. 200 ரூபாய்க்கு அரை மணி நேரம் துவா செஞ்சாங்க. 2000 சேலை வாங்கி கொடுத்தா துவாவை செய்ய திட்டிட்டு விட்டுறாங்க. அப்படி அங்க இருக்கிறதே மோல தாங்க, இருக்கிறதே மோல. நீ ஒரு பிச்சைக்காரனுக்கு கொண்டு போய் காசு கொடுத்து அவனுக்கு வாங்கி துவா செய்யணும்லாம் இல்லை, அங்க இருக்கிறது மோல தானே. யாரும் பார்க்காட்டி எஜமா பாக்குறான்ல, யாரும் முடியாது, நல்லா பார்த்துட்டு இருக்கிறான், அவன் சந்தோஷப்படுறான். நல்ல ஜல்லட்சணத்தால. இன்னைக்கு மதியானம் ஒரு செய்தி வந்துச்சு. ஒரு அம்மா நல்லா உணர்வோடு இருந்தாங்க, எல்லாரும் அவங்க பார்க்கறதுக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாள் கட்டு உணர்வு இல்லாமல் போயிட்டாங்க. உடம்பு சரியில்லாமல் இருக்கு, உணர்வு வர்றது யாருன்னு தெரியல, போறது யாருன்னு தெரியல, அந்த மாதிரி உணர்வு இல்லாமல் போயிட்டாங்க. இப்போ வர்றதையும் குறைச்சிக்கிட்டாங்க. அந்த அம்மா ஏன் நேற்று வரல, எல்லாரும் வந்தாங்க, நீ ஏன் வரல அப்படின்னு பெரிய பையனை பார்த்து கேட்கறது, சின்ன பையனை பார்த்து கேட்கறது இருந்த வரைக்கும் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த உணர்வுலாம் இல்லை. யார் வந்தாங்கன்னு தெரியல, யார் போனாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் சலாம், நல்லா இருக்கிறேன், நீ நான் யார் தெரியுதாமா அப்படின்னு தெரியல அப்படி, அந்த மாதிரி ஆயிடுச்சு. உணர்வு போயிடுச்சு, எல்லாம் வரது குறைச்சி. இப்போ அம்மாவுக்கு கேட்க மாட்டாங்க நம்மளே. நான் சொன்னேன், அம்மாவுக்கு தெரியுது, அல்லாவுக்கு தெரியுது இல்ல. நீ யாரை பார்க்க வந்த, அம்மாவை பார்க்க வந்தியா, அம்மா கூட உட்காந்துருந்தியா, அம்மாவுக்கு என்ன ஊட்டின, என்ன அவனுக்கு கொடுத்தேன்னு அல்லா பார்த்து தான் இருக்கிறான். உலகில் ஒன்னு செய்யக்கூடிய செயல்களை யாரும் பார்க்கலைன்னா அங்க சவாபு இன்னும் கொஞ்சம் அலட கூட. நீ பார்த்து செய்யறதை விட நான் செஞ்ச அமல் 10 பேர் பார்த்து 10 ரூபா கொடுத்தேன்னு, 10 ரூபா கொடுக்குறேன், எல்லாம் பாருங்க அப்படி கொடுக்குறேன், அது சவாபு கிடைக்கும். இருந்தாலும் நீ யாருக்கும் தெரியாம கொடுத்த, அப்ப உன் கல்வில நீயாச்சு அல்லாவாச்சு, வேற யார்? அல்லாஹ் அதுக்கு பல மடங்கு நன்மை கொடுக்குறான். இன் துபுது சதகாத்தி, தர்மங்களை நீ வெளிப்படுத்தினாலும் அதுவும் நல்லதுதான். ஏன் அது கொண்டு உன் நோக்கம் என்னவா இருக்கலாம்? நீ கொடுக்கறத 10 பேர் கொடுக்கலாம். ஒரு ஏழை உட்காந்துருக்காரு, அவர் ஏழையா இருக்காருப்பா, 10 ரூபா நான் கொடுத்தேன், அதை பார்த்து அப்துல் ரஹ்மான் 10 ரூபா, ஷாஹித் 10 ரூபா, அப்துல் ரஹீம் 10 ரூபா கொடுக்கலாம். நான் கொடுத்த பார்த்து கொடுக்கலாம். அதுவும் ஒரு வகை நல்லதுதான், நோக்கம் நல்லதாக இருந்தால். அந்த தர்மத்தை மறைத்து நீ கொடுத்தால், ஏழைகளுக்கு கொடுத்தால் அது ரொம்ப மேலானதுன்றாங்க. நீ கொடுத்து உனக்கும் ரப்புக்கும் தெரிஞ்சா போதும், மனைவி கூட தெரிய தேவையில்லை. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப மனைவிமார்கள், நீ 5-10 கொடுத்த பரவாயில்ல, 5000 10,000 50,000 ஒரு 1 லட்சம் கொடுத்து வச்சுக்கோங்க, என்ன நமக்கு புள்ள குட்டி இல்லையா, நம்ம கூடு வாச தேவையில்லையா, நமக்கு நங்கட்டு தேவையில்லையா என்று உன்னை தடுத்து விடுவார்கள். அல்ல சொன்ன நீ வெளிப்படுத்தினா நல்லது, ஆனால் நீ அதை மறைத்து ஏழையில் கொடுத்தால் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு மேலானது. அதான் உங்களுக்கு நல்லது. ஹைருல் லஹும் என்றோ ஹைருல் லில்லாஹ்னு சொல்ல, அல்லாஹ்வுக்கு நல்லதுன்னு சொல்லல, முசாஃபருக்கு நல்லதுன்னு சொல்லல, உனக்கு நல்லது. ஏன் பல 100 மடங்கு நன்மை அல்லாஹ் தஆலா வச்சிருக்காங்க. உன் கல்வில இப்ப அல்லாஹ் தவிர வேற எதுவுமே இல்லை. அதனால அந்த காலத்துல சூஃபியாக்கெல்லாம் மறைச்சு ஒளிச்சு மறைச்சு மூஞ்சில திரை போட்டு கொண்டு வந்துருவாங்க. அது உனக்கு ரொம்ப நல்லது. பெரிய மாற்றங்களை உன்னிலும் அவரிலும் அது உண்டாகும். யாருக்கும் தெரியாம கொடுத்தா உன்னிலும் மாற்றம் வரும், அவரிலும் மாற்றம் வரும். அதெல்லாம் மறைச்சு செய்யும். பெற்றோர்களுக்கு நீ கொடுத்தது பெற்றோர்களுடைய உள்ளம் குளிர்ந்து உனக்கு வாய் திறந்து துவா செய்யணும்னு அவசியம் இல்ல. நீ பெற்றோர்களுக்கு 100 ரூபா கொடுக்கறிய, இதுவே அவங்க உனக்கு செஞ்ச துவா தான். உன்னை அவங்க பொறுக்கி எடுத்துட்டு தான் கொடுக்கறதுக்கு. ஏன் அல்லாஹ் நினைச்சா யாரையும் பொறுக்கி எடுத்துக்கலாம். எத்தனையோ பேர் பார்க்கணும், 8 பிள்ளைங்க இருப்பாங்க, யாரோ ஒரு பிள்ளை அதிகமா அம்மா அத்தா கவனிப்பாங்க. அந்த பிள்ளைய மனசுல அல்லாஹ் தஆலா அவர்களுக்காக வேண்டி துவா செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு வயதான ஹசரத் கிப்லான ஹஜ்ஜில் எங்கூட வந்திருந்தாங்க, ஒரு ஹசரத் எங்கூட வந்திருந்தாங்க. அந்த ஹசரத் கிப்லா சொன்னாங்க, அவங்க வயசானவங்க, அவங்க சொன்னாங்க, என்னுடைய உஸ்தாது பாக்கியத்துல நான் ஓதுகிற போது உஸ்தாது சொன்னாங்க, நல்ல காரியம் அல்லாவுக்கா செஞ்சுக்கிட்டே இருப்பா, அதுக்குரிய கூலி அல்லாஹ் கொடுக்கலன்னு எதிர்பார்க்காத, சில நேரம் உங்க கையில கொடுப்பான், சில நேரம் உங்க புள்ளக்குட்டிங்க கையில கொடுப்பான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றை கொடுப்பான், உன் புள்ளக்குட்டி கீழே கொடுப்பான். இவர் வாழ்ந்து வரைஞ்சு போயிருவாரு, அல்லாஹ் தஆலா இவர் செஞ்ச நல்ல அமல்களுடைய கூலியை புள்ளக்குட்டிங்க அனுபவிப்பாங்க. இப்படி நடக்கலாம். அதான் செய்யலைங்க பை.
ஒரு நிலம் வாங்கி வச்சார் ஒருத்தர் 1 கோடி ரூபாய்க்கு. அதில் வீடு கட்டணும், ஹாஸ்டல் கட்டணும், பெருசாக வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தார், விட்டுட்டு போயிட்டார். 1 கோடி வாங்கி வச்சார். 1 கோடி விடு, இப்போ நம்ம ஓரம் சாரத்தில் சும்மா 1 லட்சம் வாங்கி வச்சார். ஒரு நேரத்தில் ஒரு ஏக்கர் வாங்கி வச்சுட்டார். ஒரு மொத்தம் போயிட்டார். பின்னாடி என்னாச்சு, திடீர்னு அரசாங்கம் ரிங் ரோடு போறேன், அந்த ரோடு போட்டான், 6 வழிச்சாலை போட்டான். இப்ப மிளப்பு 1 லட்சம் திடீர்னு என்ன ஆயிருங்க, 1 லட்சம் 1 கோடி ஆயிரும், 100 மடங்கு விலையாயிரும். அவரு போயிட்டாரு. இப்ப புள்ளக்குட்டி சேர்றதா இல்லையா? அது அவர் வாங்கி வச்சது 1 லட்சம் வாங்கினாரு. திடீர்னு அரசாங்கம் அறிவிச்சா என்னவாயிரும், 1 கோடி ஆயிடுச்சு. வாங்கி சில வருஷங்களுக்குள்ள அது 100 மடங்கு விலை ஏறிடுச்சு. அரசாங்கம் ரோடு போட்டா, அந்த பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வந்துட்டாங்க. வரைஞ்சுங்களா? அந்த ஏதாவது வந்துருச்சு. ஜி ஒரு நிலம் வாங்க வந்தாரு ஊருக்கு, மெட்ராஸ் விட்டு ரொம்ப தள்ளி வண்டலூர் இடம் வாங்கினார். சும்மா அந்த ஒரு பிளாட் 1 லட்சம் ரூபாய்க்கு. இன்னைக்கு 1 கோடிக்கு மேல போதும். ஏன்னா அங்க இதுல அங்க வந்துருச்சு, பஸ் ஸ்டாண்டே அங்க வந்துருச்சு. வண்டலூர் கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. வரைஞ்சுங்களா? அங்க வந்த பிறகு விலையெல்லாம் கடை கட்டுறேன், அதை கட்டுறேன், ஆபீஸ், அது விலையே எக்கச்சக்கமா ஆயிடுச்சு. 1 கோடி ஆயிடுச்சு. 1 லட்சத்துக்கு வாங்கினது 1 கோடி ஆயிடுச்சு சில வருஷங்கள். அது மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. வரைஞ்சுங்களா? ஒரு ஊருக்கு போயிருந்த பயானுக்கு, ஒரு சூரா எங்கேயோ ஒரு ஊருக்கு, அங்கே சொன்னாங்க, அதுக்கு ஒரு நிலம் வாங்கி வச்சேன், நல்லா பறக்க செஞ்சேன், எனக்கு சின்ன இடம் தான் வாங்கி வச்சேன். இன்னைக்கு அது மதிப்பு 100 மடங்கு ஆயிடுச்சு சில வருடங்கள், 4-5 வருடங்கள் அப்படின்னு. அப்ப அவர் போயிட்டு அவரோட பிள்ளைக்கு அனுபவிக்கிறாங்க இல்லையா? அப்ப ஒருத்தருடைய நல்ல அமல்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு பொருந்தி கொண்டானே, நீ அல்லாஹ்வுக்காக நீ செய்வேனால் அது நீ அனுபவிக்காவிட்டாலும் உன் புள்ள குட்டி நல்லா அனுபவிக்க செய்வான். கண்ணியமா இருப்பாங்க அவங்க எல்லாம், எல்லாம் கொடுப்பான் நீ செய்த நல்ல அமல்கள். யார் ஒரு ஆலிமுக்கு ஒரு டேலாக் கட்டி எடுத்து கொடுத்தாரோ, ஒரு பேனா வாங்கி கொடுத்தாரோ, ஒரு சின்ன உதவி செஞ்சாரோ, அவருடைய தலைமுறையில 7 தலைமுறைகள்ல யாராவது ஒருத்தர் அல்லாஹ் தஆலா ஜகிதான ஆலிம் ஆகிடுவானா. அவர் பிள்ளைங்களை கேட்ட பிள்ளையோடைய பிள்ளைங்களும் அல்லாஹ் ஆக்கிடுவானா யாரோ ஒருத்தவங்க. இன்னும் சில சூஃபியாக்கள் சொல்றாங்க, யாரெல்லாம் பெரிய பெரிய அவுலியாக்கள் நாதாக்கள் உலகத்துல வந்தாங்களோ அது அவங்களுடைய முன்னோர்களுடைய துவா தான். அது முன்னோர்கள் யாராவது பெரியவங்களுடைய துவா வாங்கியிருப்பாங்க, அவங்க யாராவது துவா வாங்கியிருப்பாங்க. நல்ல உலமாக்கள்கிட்ட, பெரியவர்கள்ட்ட, சாலிஹீன்கள்ட்ட, நல்லடியார்கள்ட்ட துவா. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வாப்பா ஜி யாரை சிதம் செஞ்சாங்க? சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் பஸ்ரி நாயத்துக்கு. ஜி சரித்திரம் வருது, யாருக்கு ஹிதமத் செஞ்சாங்க, துவா வாங்கினாங்க. இல்லை அவங்க பிச்சடங்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உண்டாக்கி கொடுத்தாங்க. இந்த மாதிரி சரித்திரங்களே எழுதுறாங்க. அதனால நாம செஞ்ச எந்த நல்ல அமலும் அல்லாஹ்வுக்கு மறைந்தது இல்லை. எந்த நல்ல அமலையும் சின்னதாக நினைக்க வேண்டாம். பெருமாள் சொன்னாங்க, இது என்ன சின்ன அமல் நினைச்சுக்காத. சின்ன அமல் எப்படி நடந்து போயிட்டே இருக்கிறீங்க, ஒரு முள்ளு கீழே கிடக்குது, ஒரு மீன் முள்ளு, யாராவது சாப்பிட்டு போட்டிருக்காங்க பட்டுருக்கு, நீ அதை தாண்டி போயிட்ட, ஆனா நீ பார்த்துட்ட கண்ணில் பட்டுருச்சு. இதை இன்னொருத்தர் பார்க்காம கால் வச்ச காலில் குத்தும், போனது ரிவேஸ் திரும்பி வந்து அந்த முள்ளதுக்கு ஓரமா போட்டு போற, முடிஞ்சு போச்சு. இது எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, யாரும் பார்க்கலன்னு நினைக்காத. வலா தஹ்கிரன்ன பிமஅரூஃபின், எந்த ஒரு சிறிய விஷயத்தை, சின்ன விஷயத்தில் நீ மட்டமானது என்று கருத வேண்டாம். அது சின்னதுன்னு கருத வேணாம். ஒரு சின்ன விஷயம் ரொம்ப பெரிய நேமத்துக்களை உனக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். வலா தஹ்கிரன்ன பிமஅரூஃபின், அடிச்சார் எடுங்க. ولا تحقرن من المعروف شيئا ولو ان تلقى اخاك بوجه طلق رواه முஸ்லிம். உன் சகோதரர் முஸ்லிமினையும் மலர்ச்சியான முகத்தில் பார்ப்பதாக இருப்பினும் சரியே. இது எதுக்கு கஷ்டப்பட தேவையில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு பிரியம், அது பின்னாடி ரொம்ப உதவும் உனக்கு, ரொம்ப பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும் உனக்கு. அது கொண்டு என்ன கிடைக்கும்னு தெரியாது. அவ்வளவு பெரிய விஷயங்களை உண்டு பண்ணும், துனியாவிலையும் கொடுக்கும், ஆகிரத்திலையும் கொடுக்கும். அப்ப அல்லாஹ் சொன்னாங்க, வலா அல்லாஹ்வை தவிர வேறொரு வஸ்துவை இலாஹாக நீ ஆக்காது. ஏன் சொல்றேன்னு அந்த ஹஜ்ரத் கபிலா சொன்னாங்க, நான் எல்லா உஸ்தாமான ஹித்மத் செய்வேன், எனக்கு ரொம்ப துவா செய்வாங்க, நல்லா இருப்பப்பா அப்படின்னு சொல்லி எனக்காக துவா செஞ்சாங்க. நான் ஓதி முடிச்சுட்டு போய் பள்ளி மதரசால அசர்தா சேர்ந்துட்டேன். எனக்கு அவன் கொடுக்குற கொஞ்சோன்னு சம்பளம், அதை வாங்கி என் பிள்ளை குட்டிங்க 5-6 பேரை பெற்று வளர்த்து வாடகை வீட்டில் இருந்து குடும்பம் நடத்திட்டு இருந்தேன். பெருசாக என் வாழ்க்கை ஒன்றும் ஜொலிக்கலாம் இல்லை, எனக்கு கவலையும் இல்லை, வந்து அல்லாஹ் என்னை வச்சிருப்பான். ஆனால் கல்புக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சு, ஹஜ்ஜுக்கு நானும் என் மனைவியும் போயிட்டு வரணும்னு ஆசை இருந்துச்சு.
ஆனால் கொடுக்குற சம்பளம் மாதம் கடைசியாக தீர்ந்து போயிடுது. இதில் ஹஜ்ஜுக்கு போகிற அளவுக்கு சேர்த்து வைக்கிற காசு எங்கே இல்லை. நான் அல்லாஹ் மேலே ராசியாக பொறுமையாக இருந்து அதே 35 வருஷம் 40 வருஷம் மதரசால பாடம் ஒதுக்கி கொடுத்துருக்குறாரு. அவ்வளோ இருந்துட்டே. என் மகனார் என் பிள்ளைங்களாம் படித்தாங்க, இங்கே வேலைக்கு இருந்தாங்க. திடீர்னு இந்த பிள்ளை வேலை செஞ்ச கம்பெனியில் ஒன்று வெளிநாட்டுக்கு அனுப்புகிறப்பான்னு அவங்களா கம்பெனி முடிச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சாங்க. அங்கே போய் அல்லாஹ் தாலா அவருடைய வெளிநாட்டுக்கு போனாங்க. அங்கே போய் ஒரு கடையில் வேலை செஞ்சார். அப்போ அந்த கடையுடைய முதலாளி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு திடீர்னு. அந்த முதலாளி ஒரு கடையில் மாதத்துக்கு 20,000 சம்பளம். அவர் சம்பாரிச்ச பண்ணியே கொஞ்சம் நல்லா வீட்டில் சாப்பிட்டோம், நல்லபடியாக இருந்தோம். 25,000 சம்பாரிச்சார். கடையுடைய ஓனரு ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இப்போ அவர் என்ன செஞ்சார், தம்பி நீ தான் பொறுப்பாக பார்த்துக்கிற வச்சுக்கிற ஜி, இப்போ இந்த கடை இனிமேல் நான் வந்து பார்த்துக்க முடியாது, அதனால் இந்த கடை நீ வச்சுக்கோ, மாதம் 1 லட்ச ரூபா எனக்கு கொடுத்துரு. துபாயா அபுதாபியா என்ன சொன்னார், 1 லட்சம் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொன்னார். என்கிட்ட கேட்டார், பிடிச்சிக்குமா அல்லாஹ் அவனுக்கு பறக்கச் செய்வான், அவ்வளோ பெருசு கொடுக்கல் வாங்கல் லட்சக்கணக்கான ரூபா கொடுக்கலன்னு சார். நான் வேலை செஞ்சேன்னா 20,000 சம்பளம் கொடுத்தாங்கன்னா வருஷத்துக்கு 1 மாதம் லீவ் போட்டேனான்னு இருக்கிறேன், அது எப்படி நான் சமாளிக்க முடியும், அல்லாஹ் உனக்கு உதவி செய்வாமா, நீ செஞ்சுக்குவான்னு சொன்னேன். வரைஞ்சிங்களா. அவர் முழுசாக பொறுப்பாக படிச்சுட்டு போயிட்டார். போன பண்ணி டெவலப் பண்ணார். அப்போ அல்லாஹ் தாலா இப்போ மாதத்துக்கு 3 லட்சம் 4 லட்சம் வருமானம் கொடுக்குறான் அல்லாஹ் தாலா. இப்போ அவர் வந்த பின்னாடி தான் அல்லாஹ் தாலா கொடுத்த பின்னாடி காசை கொண்டு வந்து அப்படியே என் காலில் வச்சுருவாரு. அப்புறம் தான் இன்னைக்கு சொந்த வீடு கட்டணும், இனி அவர் தான் ஹஜ்ஜுக்கு அமைச்சிக்கிறாரு. என் தம்பிங்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு கடை வச்சு கொடுத்தாரு. பல லட்சங்கள் மாசத்துக்கு வருது இன்னைக்கு ஜி. மாசம் 5 லட்சம் 6 லட்சம் வருது, காசு அவ்வளோ வருது. தம்பிங்களும் கடை வச்சு கொடுத்தாரு. தங்கச்சிக்கெல்லாம் வந்து நகை போடாமல் வச்சிருந்தோம், ஏதோ வந்து 5 2 3 3 போட்டு விலை நகை வாங்கி கொடுத்தாரு. எல்லாம் செய்யறோம். இப்பதான் என் உஸ்தாதுமார்கள் சொன்னது தெரிஞ்சிச்சு, நீ நல்லது செஞ்சுக்கிட்டே இரு, அல்லாஹ் உங்க கையில கொடுப்பான், இல்லைன்னா உங்க பிள்ளைங்க கையில கொடுப்பான் அல்லாஹ் ஜல்ல சொன்னாரு. பிள்ளைங்க கையில கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த தம்பி என் பிள்ளை 7-8 பிள்ளைங்க இருக்கிறாங்க, மற்றவங்களும் அவன் சம்பாரிச்சது அவனுக்கு, நான் சம்பாரிச்சது எனக்குன்னு சொல்லி தனக்கு சேர்த்து வச்சுக்கலாம். கிடைச்ச காசை இவரு பில்டிங் கட்டிக்கலாம், இவரு வந்து நிலம் வாங்கி போட்டுக்கலாம், இவரு இன்னும் 2 வீடு வாங்கி வச்சுக்கலாம், வாடகை கொடுக்கலாம், செய்யலாம்ல. அப்படி இல்லாம இதெல்லாம் வாப்பா நீங்க கொடுத்த பிச்சை தான் நினைஞ்சுங்களா, நீங்க தான் எனக்கு இந்த நிலைக்கு காரணம் சொல்லி எல்லாம் வாப்பாட்டை கொண்டு வந்து கொடுத்து வாப்பா அம்மா ஹஜ்ஜுக்கு அமைச்சிச்சு, தம்பிமார்கள் தங்கச்சிமார்களுக்கு எல்லாம் உதவி செய்யறாரு. இப்படிப்பட்ட பிள்ளைய அல்லாஹ் ஆக்கனானே, இதுவும் என் உஸ்தாதுமார்கள் செஞ்ச துவா தான் அப்படின்னு என் கூட ஹஜ்ஜுக்கு வந்தார். இந்த சிலையை மறுபடியும் பார்க்க வாய்ப்பு இருக்கு. அவங்க பேர் அபூபக்கர் ஹசரத்னு பேரு. எந்த ஊருக்காரங்கிறது எல்லாம் சரியா மறந்து போச்சு எனக்கு. என் கூட என் ரூம்ல தங்கியிருந்தாங்க. மதினா ஷெரீஃப்ல என் ரூம், மக்காவில் வேற ரூம் தங்கியிருந்தாங்க, மதினால என் ரூம்ல தங்கியிருந்தாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு இந்த வயசு ஆஃபீஸ் சலாமத்தும் கொடுக்கணும். அவ்வளோ செய்தி சொல்லுவாங்க சாதாரணமா. அல்ஹம்துலில்லாஹ் கேட்கவே இனிமையா இருக்கும் அவங்க அனுபவம். அதாவது லா தஸ்அலில் ஹகீம வலா தஸ்அலில் லா தஸ்அலில், அறிவாளியிடம் கேட்காதே அனுபவசாலியிடம் கேளுங்க. ஆனா அனுபவசாலிகிட்ட போய் சில விஷயங்கள் கேட்டீங்கன்னு வச்சுங்க, அவங்க சொல்லக்கூடியது தான் 40-50 வருஷம் அனுபவத்தை அப்படியே 2 வார்த்தைகள் சொல்லி விட்டுருவாங்க. அதனால நல்ல காரியங்கள் செய்ய வேண்டியதுதான் சாதனை உலமாக்கள். அதனால எங்க பாபா வந்து எப்பவுமே ஆலிம்களுக்கு சேவை செய்வாங்க. சின்ன வயசுலேருந்து பாபாவுடைய பழக்கம். அவங்க தகப்பனார் இருக்கிற பல வருடங்கள் பாபா சேவை செஞ்சாங்க. எங்க பாபாவுடைய தகப்பனார் அவங்களும் ஆலிம்ங்க, அப்துல் கரீம் ஹசரத் திருபிலா. வாதம் அடிச்சிருச்சு. இப்போ கூடயே இருந்து இரவு பகலாக அவங்களை ஹிதுமை செஞ்சாங்க. எங்க பாபா கடைசி பிள்ளை, கூடவே இருந்து ஹிதுமை செஞ்சாங்க ராவாப்பால. அதுக்கு பின்னாடி பாபா ஓதி முடிச்ச காலங்கள்லையும் சரி, மதரசாக்கள்லையும் மதரசா விட்டு வெளியே வந்த காலத்துலையும், அதுக்கு பின்பு பாபா எங்க தகப்பனார் வந்து வீடுக்கு மனைவி கல்யாணம் முடிச்ச காலத்துலையும் சரி, ஊர்ல வர எந்த ஆலிம்ஷா வந்தாலும் முதல்ல எங்க ஊர்லாம் சாப்பாடு. அந்த ஊர்ல பயான் செய்ய ஜும்மாக்கெல்லாம் வந்து ஆலிம் நிறைய வருவாங்க. வந்தாங்கன்னா பயானம் முடிச்சு அது சாப்பாடுக்கு எங்க வீட்டுக்கு வந்துருங்க, கண்ணில் பார்த்த உடனே ஜும்மா முடிச்சுட்டு சாப்பாடுக்கு எங்க வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு. வீட்டுல நம்ம வீட்டுக்கு தேவையான அவங்க குடும்பத்திற்கு தேவையான சாப்பாடு செஞ்சிருப்பாங்க. வாங்கன்னு சொல்லிட்டு ஜும்மா முடிச்சோன்னா இவங்க போற வழியில வீட்டுக்கு போற வழியில கோழி கடை, 1 கிலோ 2 கிலோ கோழி, கோழி உயிரோட வாங்கிட்டு வருவாங்க. அம்மா சொல்லுவாங்க கோழி உயிரோட, நாட்டுக்கோழி தான் அப்ப கிடைக்கும், இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஒவ்வொரு கோழியை பிடிச்சி வந்துடுவாங்க, வந்து உரிச்சு சாணம் வச்சிருவாங்க. 1 மணி நேரத்துக்குள்ளார அவங்க வந்து சேர்றதுக்குள்ளார, அவங்க முசாபா முடிச்சு வர்றதுக்குள்ள சாணம் வச்சிருவாங்களாம். அம்மா டக்குன்னு உரிச்சு அந்த கோழியை உரிச்சு போட்டு வெட்டி குட்டினாக்கி சாணம் வச்சிருவாங்க. இப்படி யார் வந்தாலும் எந்த நேரத்தில் வந்தாலும் எந்த டைம்ல, சில அசத்துமார்கள் நைட்டு 12 மணிக்கெல்லாம் ட்ரெயின், எங்க ஸ்டேஷனுக்கு பக்கத்துல நான் வீடு, அதாவது ஸ்டேஷன்ல இருந்து இறங்கி 3 நிமிஷம் நடந்தா வீட்டுக்கு வந்துடலாம். எல்லா ட்ரெயினும் வரது போறல எங்க வீட்டுல இருந்து பார்க்கலாம் 8 நிமிடம், அந்த மாதிரி கிட்ட ஸ்டேஷன். 12 மணிக்கு ட்ரெயின் வரும். பாவா விட்டு விற்காவை தட்டுவாங்க, தெரிஞ்ச ஆளுங்க வந்து அவங்களுக்கு ஒரு இடத்துல வச்சிருவாங்க பாவா.
அவங்க சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. ஆக உலமாக்களுக்கு ரொம்ப கண்ணியம் செஞ்சாங்க, உலமாக்களுடைய மரியாதை கொடுப்பாங்க. ரொம்ப ஆலிம்களை, பெரிய பெரிய ஆலிம்கள்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அபு சுவதத்து போன்ற அந்த ஊரில் யார் வந்தாலும் நம்ம ஊருக்கு வருவாங்க, வீட்டுக்கு வருவாங்க. அலைஞ்சுக்கலாம். இஸ்எஸ் அப்துல் காதிர் அசத்து, பன்னூல் ஆசிரியர் அப்துல் ரஹீம், நிமாரம் அப்துல் ரஹீம், இந்த மாதிரி பெரியவங்கெல்லாம் நம்ம வீட்டு தான் வந்து தங்குவாங்க. ஷபீர் அசத்து ஜி, அந்த மாதிரி நிசாமி ஷாஹிபிலா பல தடவை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. நான் வேற தெரிஞ்சு பல தடவை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு உலமாக்களுடைய சேவை செஞ்சாங்களே, அது வீணாகலை. நாம் ஆலிம்களை வந்து அவர் என்ன பெரிய சரியில்லை, நாம் அவர்கிட்ட குறைய பார்க்குறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானத்துல அவர் கல்புல வச்சிருக்கிற இல்மை பார்க்குறோம். அல்லாஹ் தாலா சும்மா சாதாரணமாக அல்லாஹ் கல்புல தான் ஆடி எல்லாருக்கும் கொடுத்துறது இல்லை, எல்லாருக்கும் துனியாவை கொடுத்துருவான். ஒரு குர்ஆன் ஹதீஸுடைய இல்மை அல்லாஹ் கொடுத்தான்னாவே அது மிகப்பெரிய பொக்கிஷம். அது மற்ற குறைகள் எல்லாம் ஒன்றும் இல்லாம ஆக்கினது. குறை இருக்குதான் சொல்லி எல்லாரும் குறை உள்ளதான். 800 கோடி பேர் அத்தனை பேரும் குறை உள்ளவங்க தான். ஒருத்தர் ஒன்று இருக்கும், ஒருத்தர் ஒன்று இருக்கும். முழு நிறைய உள்ளவங்க யார் இருக்கிறா? ரசூலுல்லாஹ் தவிர, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர நிறைய உள்ளவங்க யார் இருக்கிறா? ஆனால் நம்ம குறைகள் நம்ம கண்ணு தெரியக்கூடாது. அவருடைய நிறை என்ன? ஒரே நிறை என்ன? குர்ஆன் இருக்கு, ஹதீஸ் இருக்கு. நீ கண்ணியப்படுத்து, யாரா இருந்தாலும் கண்ணியப்படுத்து. யாராவது மரியாதை குறைவா பேசாது. மரியாதை குறைவா நடந்துக்கவும் செய்யக்கூடாது, மரியாதை குறைவா பேசவும் செய்யக்கூடாது. இந்த ஆளுமை சரியில்லை, இந்த ஆளுமை ஓதி பட்சா மட்டும் போதுமா, அறிவு இருக்க கொஞ்சம் மச்சம் அப்படின்னு மட்டமாக பேசுறது ஆலிம் சரியில்லை, பேசாது. அது ஒன்று வாழ்க்கையை பாழாக்கிடும். ஆலிம்களை கண்ணியப்படுத்து, உன் செயலால், உன் சொல்லால், உன் பொருளால் உலமாக்களை கண்ணியப்படுத்து. அப்படி எங்க பாவா சின்ன வயசுலையும் கண்ணியப்படுத்துவான். அதன் பரக்காத்து அல்லாஹ் தாலா எங்க பாவோட 8 பிள்ளைங்களையுமே அல்ல ஆலிம்களாக, ஹாஃபிஸ்களாக, மார்க்க அறிஞர்களாக அல்ல ஆகிறான். தாலீம் முத்தாலிம் எழுதுறாங்க, யார் உலமாக்களை கண்ணியப்படுத்துவதன் பழக்கமாக்கி கொண்டார்களோ அவங்க சந்ததியினர் அல்லாஹ் தஆலா ஆலிமாக்குவான். தாலீம் முத்தாலிம் எழுதுறாங்க. இன்னும் சொல்றாங்க, உன் சந்ததியில 7 தலைமுறைகளை யாராவது ஒருவராவது ஜய்யிதான ஆலிமாக, மிகச்சிறந்த ஆலிமாக, உலமாக்களுக்கு நன்மை தரக்கூடியவராக அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுவான். உலமாக்களை கண்ணியப்படுத்துறத பார்த்துக்கணும். கொஞ்சோண்டு சின்ன விஷயமா இருந்தாலும் சரிதான். லா தஹ்கிரன்ன பி மஅரூஃபின், அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் மஅரூஃபா எந்த நல்ல விஷயத்தையும் நீங்கள் சின்னதாக கருத வேண்டாம். அணுவத்தனை விஷயமா இருந்தாலும் அது உங்களுக்கு பின்னாடி ரொம்ப உபயோகப்படுத்தும், ரொம்ப பெரிய பலன் தரும். ஒரு சிறிய விஷயம் கூட பெரிய பெரிய விஷயங்களை தோற்றுவிக்கும். ஆச்சுங்களா பை? சரி, இப்ப எதுக்கு சொல்ல வந்த மாதிரி தண்ணி கொடு. விஷயம் எங்க இருந்து எங்கே ஆரம்பிச்சு? ஜி சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். சரி, என்ன விளைஞ்சவை? அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் ரஸுல் ஹிக்மா, ஹிக்மத்துடைய உச்சகட்டம் லா இலாஹ இல்லல்லாஹ். எல்லா மார்க்க சட்டதிட்டங்களும் லா இலாஹ இல்லல்லாஹ்க்குள்ள அடங்கிடுச்சு. அல்லாஹ்வை தவிர இந்த காயினாத்துல இலாஹ் யாரும் இல்லை. இந்த கோடான கோடி சிருஷ்டிகளை இலாஹாக இருப்பவன் யாரும் இல்லை. இல்ல இலான அர்த்தம் என்ன? இந்த கோடான கோடி சிருஷ்டிகளின் தேவைகளை நிறைவேற்றுபவன் யாருமே இல்லை. தேவை நிறைவேற்றுன்னு அர்த்தம் என்ன? ஹாஜத் ரவாயி, ஹாஜத் ரவாயின்னு அர்த்தம் என்ன வை? தேவைகளை நிறைவேற்றுதல். ஜி என்ன ஹாஜத் ரவாய்? முஹ்தாஜ், நாம யாரு? முஹ்தாஜ். அல்லாஹ் யாருங்க? முஹ்தாஜ் இலை. ஹாஜத் ரவாய் தேவை நிறைவேற்றுதல். தேவையுடையவனுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குதல். அப்படின்னு அர்த்தம் என்ன? உனக்கு என்ன தேவையோ அந்த சூரத்துல அல்லாஹ் முத்தஜல்லி ஆகுதல் அர்த்தம். உஜூது கொடுக்கறதுக்கு பேர் தான் ஹாஜத் ரவாயி. உஜூது கொடுக்கறதுக்கு பேர் தான் ஹாஜத் ரவாயி. அதாவது இவனுக்கு எந்த தேவையோ, என்ன பொருள் தேவையோ அந்த தோட்டத்தில் அவனே வரணும், அப்பதான் அவன் தேவை பூர்த்தி ஆகும். அவன்கிட்ட குடுன்னு கேட்டா அவன் தனிப்பட்டு கொடுத்துட்டு அவன் தனியா இருந்தா அர்த்தம் இல்ல. பாருங்க, இப்ப இந்த தகரத்தை பார்த்து எனக்கு டப்பி ஒண்ணு வேணும், உதவி செய்வாயா அப்படின்னு கேட்டோம். இப்ப உனக்கு உதவி செய்கிறேன் டப்பி சொல்லிருச்சு, தகரம் சொல்லிச்சு. இப்ப உதவி செய்து என்றால் அர்த்தம் என்ன? அந்த தகரம் ஆகிறது தன் உஜூதை அந்த டப்பி கொடுக்கிறது தான்.
அதுக்கு பேர் தான் ஹாஜத் ரவாயி. இப்ப இந்த தகரம் என்ற தப்பி என்ற உருவம் இருக்க, அது முஹ்தாஜ், அது தேவையுடையது. முஹ்தாஜ் இலைஹி, தேவையை பூர்த்தி செய்து எதுங்க? தகரம். உஜூது கொடுக்கறதுக்கு பேர் என்னங்க? ஹாஜத் ரவாயி, தேவையை பூர்த்தி செய்து. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதான் ஹிஸ்ஸா கத்தம். எல்லாம் அங்கதான் முடியும். எல்லா ஞானங்களுடைய வட்டுருக்கும் அதான் பை. என்னங்க பை? முஹ்தாஜ் அதம், முஹ்தாஜ் இலைஹி மௌஜூத். முஹ்தாஜ் இலைஹி, தன் உஜூதை கொண்டு அந்த முஹ்தாஜை உண்டு பண்ணி வெளியே ஈஜாத் பண்ணுது, அதுக்கு பேர் தான் ஹாஜத் ரவாயி. ஞாபகம். இதுதான் அல் இல்மு நுக்தத்துன்னு சொல்றது. இல்முடைய வட்டுருக்கம் அதான். இது இல்ல, அதான் இதான் இல்முடைய வட்டுருக்கம், சுருக்கம் என்று சொல்றது. பை என் சர்க்கார் நேரத்தில் போய் கேட்டேன், பாக்கியாத்தில் ஓதி முடிச்ச பின்னாடி லக்னோ போய் ஓத போறேன், தேவபந்து போய் ஓத போறேன், இல்லையா உம்முல் குரா மக்காவுக்கு போறேன், மதினா தீபா போய் ஓத போறேன், கொஞ்சம் அப்படி சுத்திட்டு வரலாம் அப்படின்லாம் கொஞ்சம் ஆசை. அங்கெல்லாம் போய் மேல் படிப்பு படிக்க போறேன் சர்க்கார் அப்படின்னு சொன்னேன். சர்க்கார் கொஞ்ச நேரம் கழிச்சு சொன்னாங்க, தலையை குறிச்சிட்டாங்க. சொன்னாங்க, அல்ல இல்மு நுக்தத்துன் கஸரஹல் ஜாஹிலூன். இல்மு ஒரு நுக்தா தான், ஜாஹில்கள் அதை அதிகப்படுத்தி கொண்டார்கள் என்று சில மக்கூலால வருது. சில பேர் கஸரஹா லில் ஜாஹிலி, அதை மக்கள் அதிகப்படுத்தினார்கள் ஜாஹில்களுக்காக வேண்டி. சொன்னோன்னு விளங்கிட்டா ஷரஹ் தேவையில்லை. விரிவுரை எப்ப தேவை? விளங்காத போது விரிவுரை தேவை. விளங்குச்சுன்னா விரிவுரை தேவையில்லை. டக்குன்னு விளங்கிச்சு, விரிவுரை தேவை. விளங்காத விரிவுரை தேவை. இன்னும் அடவே விளங்கல, இன்னும் பெருசா விரிவு, ரொம்ப விரிவா சொல்லணும். அதாவது அது திரும்ப சொல்லணும். சுருக்கமா சொன்னா விளங்க முடிஞ்சு போயிட்டே இருக்க. ஜி அல் இல்மு நுக்தத்துன், இல்மு நுக்தா தான், ஜாஹில்கள் அதிகப்படுத்தி கொண்டார்கள். அதனால நீங்க ஓதந்து போது ஓதி கொடுக்க போங்கன்னு புறவச்செல்ல கூட்டாங்க. அப்ப கூட என் மனசு கேட்கவே இல்லை. இப்படி புறவச்சேரிக்கு போயிட்டோம்னு சொன்னா அதுக்கு பின்னாடி மறுபடியும் ஓத போக முடியுமா? இவ்வளவு கனவுகள் இருந்துச்சு நமக்கு. நிறைய ஓதணும், நிறைய படிக்கணும், இன்னும் கொஞ்சம் இருக்கணும், அதான் மேல் படிப்புலாம் படிக்கணும், மேதாவி ஆகணும், மேல் தாவி, மேல தாவும் இல்ல, மேதாவி ஆகணும் அப்படின்லாம் ஆசை. சர்க்கார் முடக்கி உள்ள போட சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எஜமான்டே நெய்ஸா கொஞ்சம் பேசுறது. பிற்காட்டில் எஜமான் பேசுறது கிடையாது, நடுங்கி உட்காந்துக்கிறது தான். இப்ப பேசுறது கொஞ்சம் எஜமானே தாங்க தான் சொல்லியிருக்கிறீங்க. ஆரிஃப் என்பவர் ஆறு மாதிரி, ஆலிம் என்பவர் குளம் மாதிரி. குளம் ஒரு இடத்துல இருக்கும், எல்லாரும் வந்துதான் படிச்சுக்குவாங்க, வந்துதான் தண்ணி பிடிச்சிட்டு போகணும். ஆறு எப்படி ஒவ்வொரு இடமா தேடி போய் உலகம் எல்லாம் போய் தண்ணி கொடுக்கும். இப்ப ஆரிஃப் ஆறு மாதிரி எல்லா இடத்துக்கும் அவரு போவார். போய் போற இடமெல்லாம் செழிப்பாக்குவார், செல்லும் இடமெல்லாம் செழிப்பாக்கி. ஆலிம் குளம் மாதிரி ஒரு இடத்துல கிடப்பாரு அப்படின்னு தாங்க சொன்னீங்களே எஜமானே. இவங்க புறவச்சேரியில் போய் உட்காந்துருக்க சொல்றீங்களே அப்படின்னு. ஜாவ் போ, சர்க்காருக்கே அறிவுரையா போன்ட்டாங்க. ஜப் தக் ரஹனா சர்க்கார், எது வரைக்கும் அங்க போய் இருக்கணும் சர்க்கார்? ஒரு வருஷம் இருமா, அப்புறம் போயிடலாம்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சுட்டு கேட்டேன். ஜப் தக் खुदा चाहते तब तक रहो, எது வரைக்கும் அல்லாஹ் நாடானோ அது வரைக்கும் இரு அப்படின்ட்டாங்க. ஜப் தக் खुदा चाहता तब तक रहो, எது வரைக்கும் அல்லாஹ் உன்னை இருக்க நாடுறானோ அது வரைக்கும் இரு. அப்படின்னு அர்த்தம் என்ன? நீயா வெளியே வராத, நீயா வரவே கூடாது, அங்கிருந்து அல்லாஹ் நாடுற வரைக்கும் அங்கதான் இருக்கணும். அதன் பின்பு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் நாங்க வெளியே வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு நான் வரமாட்டேன். என் சர்க்கார் சொன்னாங்க நீயே போகாதப்பான்ட்டு. ஜமான் சர்க்கார் ஒரு பெரிய பிரச்சனை, மதரசால அறவே காசு கிடையாது, அடுத்த மாதம் சம்பளங்களுக்கு காசு கிடையாது. இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்துச்சு ஒரு சில சூழ்நிலைகள்ல. பேங்க்லாம் முடங்கி போய் இருந்துச்சு ஒரு சில நேரங்களில். இப்போ சர்க்கார் சொன்னா நான் கிளம்ப போறேன்ப்பா, நான் நாசிரியர் திரும்பல. யாருப்பா நீங்க என்ன சரிங்க ஐடியா அப்படின்னு கேட்டான். இப்போ சர்க்காருடைய மகனார் நூறு சர்க்கார் நானும் அவங்க கூட வந்துடுறேன் எஜமானே அப்படின்ட்டான். மற்றவங்க சர்க்கார் ஹலீஃபாக்கள் இருந்தாங்க, அலி அஸ்து கிபிலா, இப்ராஹிம் அஸ்து கிபிலா, ஷஃபீக் உரமா அஸ்து கிபிலா, இவங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்க இருக்கிறேன் சர்க்காரை போனப்போ எங்களுக்கு என்ன வேலை, நாங்கள் நிஜமா கூட வந்துடுவேன் அப்படின்னு. சர்க்கார் நீ என்னப்பா செய்வேன்னு கேட்டாங்க என்னைய. ஆனால் கொஞ்சம் சர்க்கார்
எஜமா சொன்னாங்க, ஜப் தக் ஹுதா சாஹ்தே தப் தக் ரஹோ, நீயா போகாதேன்ட்டாங்க எஜமா. அதனால நான் வர முடியாது சர்க்கார் அப்படின்னு. அப்படி அப்போ காசு தர மாட்டேங்கிறாங்க, சம்பளம் கொடுக்க மாட்டாங்கன்னா என்ன செய்வேன், பிள்ளைங்களுக்கு சோத்துக்கு எங்கே போகிறது, உங்களுக்கு சம்பளத்துக்கு எங்கே போகிறது அப்படின்னாங்க எஜமா. என் வீட்டில் சாக்கிற சோத்தில் 2 பேருக்கு கொடுத்து பாடம் ஊதிட்டு இருப்பேன் சர்க்கார். யாரும் 2 பேரை உட்கார வச்சு என் வீட்டில் சோறாக்கி அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு கொடுத்தாலும் கொடுக்காட்டி நான் ஓதி கொடுத்துட்ருப்பேன் சார். அதுலாம் நான் அவங்க போகுன்னு சொல்கிற வரைக்கும் நான் போக மாதிரி இல்லை சார், என் சர்க்கார் உத்தரவு அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க. சும்மா இருந்தேன். பின்னாடி சொல்லியிருக்காங்க நூறு பிள்ளாட்ட, இந்த மனுஷன் நடக்கும் எனக்கு பின்னாடி இன்ஷா அல்லா தஆலா. அப்படி நடந்தால் ஜுபைர் மௌலானாவை கொண்டு தான் நடக்கும் இன்ஷா அல்லா. அவங்க சர்க்காருடைய சொல்ல அவ்வளவு அக்கீதா வச்சிருக்கிறார், அவ்வளவு உறுதியா நம்புறாரு. தெரிஞ்சுங்களா, அவங்க ஷேகுடைய சொல்லுதான் வாழ்க்கைன்னு நினைச்சு உட்காந்துருக்காரு. அதனால அவரை கொண்டு நடக்கும் அப்படின்னு நூறு சனா ஜக்புல சொன்னாங்களாம். அது நூறு சனா சொல்லி காமிச்சாங்க நம்ம. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா அஜ்மானுக்கு பின்னாடியும் ஏறத்தாழ ஒரு 15-16 வருடங்கள் 2023 வரைக்குமா 21 வரும்போது 21-22 15 பார்த்து ஏறத்தாழ 17 வருடங்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இருந்து இந்த மர்சா மிக சிறப்பாக நடத்துவதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தான். மிக சொல்ல வரம்பா. அப்போ மௌலா அல்லாஹ் சர்காரன் அப்ப சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, அல் இல்மு நுக்தத்துன், இல்மு ஒரு நுக்தா தான். கஸரஹல் ஜாஹிலூன், ஜாஹில்கள் அதை பெருக்கி கொண்டார்கள். அதனால நீங்க ஓதந்து போதும் போய் லா இலாஹ இல்ல சேவை செய்யுங்கன்றாங்க. இருங்க, ஏன் சர்க்கார் இருக்க வச்சாங்க அப்படின்னு அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும். என் ஷேகனா என்ன அறிஞ்சுக்கிட்டோம். காரணம் எதுவும் அங்கே இருக்க வச்சு வாரம் சில கூப்பிட்டுக்குவாங்க. அடுத்த வாரம் வந்துடுறாங்க இல்லமா, அது ஒரு வாரமும் போயிட்டு வியாழக்கிழமை போயிட்டு சனிக்கிழமை காலையில் வந்துடுவோம் படத்துக்கு. நம்ம அடுத்த வாரம் வந்துடுறேன் சர்க்கார். ஒரு வாரமும் அடுத்த வாரம் வந்துடுவீங்கல்ல, வந்துடுறேன் சார் சொல்லிதான் அனுப்புவாங்க. அடுத்த வாரம் வந்துடுறீங்களா, வந்துடுறேன் சர்க்கார் வந்துடும். வாரம் சர்க்கார் 2 நாள் 5 நாள் மாதிரி 2 நாள் சர்க்கார். அப்ப எஜமான்ட்ட அவ்வளவு அதிகமா இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது நமக்கு. 1989 2015 எஜமா அல்லாட்ட போற வரைக்கும் அத்தனை ரமதானும் சர்க்கார்ட்ட தான் பூராக்குறது. இது இல்லாம நடுவுல வாரம் போயிரு வாரத்துக்கு 2 நாள் சர்க்கார்ட்ட. என்ன துன்பம் வந்தாலும் சரி, மழையோ இடியோ பஸ்ல தொங்கிட்டு போறோமோ மிண்டுகிட்டே போறோமோ சரிதான், சர்க்கார்ட்ட போயிடுது. 3-4 பஸ் மாறி போகணும். உறவச்சேரி நாகப்பட்டினம் காரைக்கால், சில நேரம் காரைக்கால் சிதம்பரத்திலிருந்து ஆள்பேட்டை, இந்த வேளாங்கண்ணி சீசன், திருநெல்வேலி சீசன், நாகூர் சீசன்லாம் நின்றுட்டு தான் போகணும். பஸ்ல இவ்வளவு கூட்டமா தொத்திட்டுலாம் போகணும். போயிடுறது வாரம் 5 மணி போயிடுறது. ஏதோ சில வாரங்களில் உடம்பு சரியில்லாம போகாம இருப்பாங்க இல்லை. மற்றபடி 89 சர்க்கார எல்லாட்ட போய் சேர 2015 வரைக்கும் சில்ல. அதுக்கு பின்னாடியும் 5 வருஷம், ஆக சுமாராக 20-22 வருஷம் எஜமானுக்கு ரமதான் முழுசும் அங்கதான் சர்க்கார். எங்க பாவாட சொல்லுவாங்க, பாருப்பா இந்த ஆலிமு நல்லா பயான் பேசக்கூடிய பிள்ளைங்க, என்னையும் தம்பியும் சொல்லுவாங்க. இப்போ இவங்க இந்த ரமதான்ல பள்ளிவாசல்ல பயான் செஞ்சாலும், ஒரு இடத்துல பயானுக்கு சேர்ந்தாலும் சம்பளம் சேர்ந்தாலும் காசு கொடுப்பாங்க. அதை விட்டு என் ஷேக்கு காலில் உட்காந்துட்டாங்க. அல்லாஹ் தஆலா பின்னாடி அவங்க ஜொலிக்க வைப்பான் அல்லாஹ் தஆலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை எங்க பாவாட சொல்றாங்க சர்க்கார் நாயகம், இவங்கெல்லாம் உட்கார வச்சுமா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். நான் இருந்தேன், எங்க பாவா இருந்தாங்க, சர்க்கார் இருந்தாங்க, வேற யாரும் இல்லை. அதனால சொன்னாங்க, நினைச்சிட்டு இருக்கேன். அல்லாஹு அக்பர். என்ன தவாதுவா சொல்றாங்க, கோழி சில நேரம் வாத்து முட்டையும் அடக்காக்கும். கோழி அடகாக்கும் போது வாத்து முட்டையும் அடக்காக்கும். கோழி முட்டையும் வச்சிருவாங்க, வாத்து முட்டையும் வச்சிருவாங்க. வெளியே வரும்போது கோழி முட்டையிலிருந்து கோழி வரும், வாத்து முட்டையிலிருந்து வாத்து வரும். அந்த வாத்து தண்ணியில போய் நீந்தும். அது கோழியை விட வலிமையா இருக்கும், கோழிக்கு இன்னும் தெரியாது. அது மாதிரி ஷேகுமார்கள் சில பேர்களை உருவாக்குவாங்கம்மா. அவங்க ஷேக விட்டு சென்ற பணியை இன்னும் அதிகமா செய்வாங்க. அவங்க அதுக்காக வேண்டி ஷேகுமார் உருவாக்கி வச்சிருப்பாங்க. நான் அப்படித்தான் அவங்க மகனை உருவாக்குறேன் அப்படின்னு நாங்கள் சொல்றாரு. இதெல்லாம் எஜமான் சொல்லி கொடுத்த ஒரு பெரிய பாக்கி. இன்ன வரைக்கும் நம்ம நாம எஜமானுடைய கால் தூசி கூட நம்ம சமம் இல்லை. சர்க்கார் சொன்னதை அந்த தவாபு அவங்க சொல்லி காட்டும். இது என்னுடைய உயர்வு பயான் செய்யறதுக்கு சொல்ல நினைச்சுக்காதீங்க பை, நான் மட்டமான பை. என் ஷேഖ்நாத்துல உயர்வு பாரு, ஒரு முரீத் அப்படி சொல்லுவாங்களா யாராச்சும். அந்த மாதிரி எஜமா மனசுல பட்டதை கொஞ்சம் கூட இது இல்லாம டக்குன்னு சொல்லுவாங்க சர்க்கார். அந்த மாதிரியான எஜமா
அவ்வளவு நாள் கூடவே ராவும் பகலும் இருந்து இந்த இல்மு ஞானங்களை கொடுத்தாங்கம்மா. சும்மா சொல்ற வந்து நினைச்சீங்களா? இல்ல இலவசமா கிடைச்ச ஞானம் நினைச்சீங்க? அதுல சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா நிறைய ஹதீஸ்கள் பயான் செய்வாங்க. அப்ப சில பேர் பேசிக்கிட்டாங்க, சில சஹாபாக்கள் பேச மாட்டாங்க, தாபியீன்கள் சில பேர் புதுசா வந்தவங்க இருப்பாங்கல்ல, இன்னும் ஓவரா சொல்றாரு. ஒட்டுமொத்த ஹதீஸ் ஒரு பக்கம் இருக்கு, இவர் சொன்னது சரியா ஒரு பக்கம் இருக்கு. யாரு? அப்ப மிஷ்காத் எடுத்து பாருங்க, புகாரி எடுத்து பாருங்க, நபி ஹுரைரா நபி ஹுரைரா நபி ஹுரைரா. மற்ற எல்லா சஹாபாக்கும் சொன்னது ஒரு 50%. 50% யார் சொன்னது? அபூ ஹுரைரா சொன்னது. பக்கத்து பக்கம் அபூ ஹுரைரா இல்லாத பக்கமே கிடையாது. மிஷ்காத்லயும் சரி, புகாரியும் சரி, முஸ்லிம் நபி ஹுரைரா நபி ஹுரைரா நபி ஹுரைரா. எல்லாரும் என்னை சொல்றாங்க, இக்குசிரு அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா அதிகமா சொல்றாரு என்று சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அபூ ஹுரைரா சொன்னாங்க. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த காலத்துல எனக்கு கல்யாணம் கூட முடிச்சுக்கல. கல்யாணம் முடிச்சா மனைவி மக்களுக்கு போய் உட்காரணும், அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யணுமே, அதனால பெருமானோட உட்கார்ந்து ஞானங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு கல்யாணம் முடிச்சுக்கல. சம்பாதிக்க போல யாரும் கொடுத்தா சாப்பிட்டுக்கிட்டு பச்சி பட்டு 24 மணி நேரம் ரசூலுல்லாஹ் பாத்துக்கிட்டாங்க. என்ன சொல்றாங்க பெருமான், என்ன சொல்றாங்க, என்ன பெருமான் வாயிலிருந்து வருது, அப்படியே உட்கார்ந்து. நீங்க எல்லாம் சம்பாதிக்க போனீங்க, கடத்துல சுத்திட்டு இருந்தீங்க, சாமான் வாங்க போனீங்க, பொஞ்சாதி புள்ளின் தேவை பூர்த்தி செஞ்சீங்க, நான் பெருமாள் நகரவே தெரியுமா, அதனுடைய பலன் தான் இது அப்படின்னு சொன்னாங்க. சும்மா கிடைச்சது இல்லைன்றாங்க. அவர் சொல்லுகிறார்கள், இக்குசிரு அபூ ஹுரைரா எடுக்கல. நீங்களாம் அபூ ஹுரைரா ரொம்ப அதிகமா சொல்லிட்டு இருக்கிறாரு. அதிகமா கஸ்ரத்து ரிவாயத், இக்ஸிரு ரிவாயத் அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் எல்லாம் அங்கே சொக்கிக் கொண்டிருந்த கடத்தில் சுற்றி கொண்டிருந்த காலத்தில் நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவரோடு உட்கார்ந்திருந்தேன். இன்னன்னாஸ யகூலூன அக்ஸர அபூ ஹுரைரா, புகாரி முஸ்லிம் ஹதீஸ். மக்கள் எல்லாம் பேசிக்கொள்கிறார்கள், அபூ ஹுரைரா ரொம்ப அதிகமா சொல்றாரு, ஹதீஸ் ஓவரா சொல்றாரு. இவ்வளவு ஹதீஸ் படி உண்மையில கேட்டாரா இல்லையா? நான் சேர்த்துக்கிட்டேன் இது அப்படிலாம் இல்ல, சஹாபாக்கள் சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஆக அதிகமா ரிவாய செய்றாரு என்று கூறுகிறார்கள். இன்ன இஹ்வானுனா மினல் முஹாஜிரீன், முஹாஜிர்கள் உள்ள எங்களுடைய சகோதரர்கள், கான யுஷ்கிலுஹும் ஸஃபகு பில் அஸ்வாக், கடத்தில் உள்ள வியாபாரம் செய்வது அவரை ஈடுபடுத்தி விட்டது. ஏன்னா அவர்கள் வியாபாரம் செஞ்சு காசு சம்பாரிச்சாதான் கடத்துக்கு துணி விற்கணும், பொருள்கள் விற்கணும், பண்ட பாத்திரங்கள் விற்றாதான் வருமானம். அப்படி வருமானம் தேடும் ஒண்ணு. ரெண்டாவது, மனைவிக்கு சாமான் வாங்க போவோம், கடத்துக்கு போகும்ல, மனுஷன் 2 வேலைக்கு போவான். ஒன்று விற்கிறதுக்கு போவான், எதுக்கு வீட்டு வித்து விற்கிறதுக்கு போவான், போய் சம்பாதிப்பான். ரெண்டாவது சம்பாரிச்சு செலவு பண்ணுறதுக்கு பொண்ணு சும்மா விட்டுருவாள், சாமான் வாங்கிட்டு வாங்க, துணி வாங்கிட்டு வாங்க, பிள்ளைக்கு ஜட்டி வாங்க, ஹங்கீஸ் வாங்கிட்டு வாங்க. அப்படி ஒரு நாளைக்கு 10 வாட்டி மச்ச மிளகா வாங்கிட்டு வாங்க, மிளகா வாங்கிட்டு வா, கொத்தமல்லி மரம் அலம்பை வாங்கிட்டு வா, தேங்காய் வாங்கிட்டு வா. ஒரு நாளைக்கு 100 வாட்டி அலை விடுவா. இந்த பெண் கொண்ட பேரு பெற்ற பாட்டையும் கேட்டையும் பேசுவோமே நெஞ்சமே, ஒரு நிமிஷம் சும்மா இருக்க விட மாட்டாள் உன்னை, அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி இதை படிக்கிறாங்க. இந்த பெண் கொண்ட பேரு பெற்ற பாட்டையும் கேட்டையும் பேசுவோமே நெஞ்சமே, உன் குருவின் முகத்தில் செல்ல விடாமல் தடுப்பால். அப்படி வருது படிச்சு கட்ட. ஒரு நாளைக்கு சேகர போடாம தடுப்பா, விளைஞ்சுங்களா? இதே மாதிரி அங்கே போய் உட்காந்து நம்ம வீட்டுக்கு வேலையாக கவனிக்கிறது என்று சொல்லி தடுப்பார். அந்த மாதிரி படாத பாடு படுத்தி எடுத்துருவோம். அப்ப முஹாஜிரின்கள் கடத்தரோ போய் வியாபாரம் செய்தார்கள், சம்பாதித்தார்கள். மனைவி மக்கள் கல்யாணம் முடிச்சிருந்தாங்க, அவங்களுக்கு தேவையான சாமான் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. அன்சாரிகள் நம் தோழர்கள் கான யுஷ்கிலுஹுமுல் அமலு ஃபில் அஃபி அம்வாலி, அவர்கள் தோட்டம் துற வச்சிருந்தாங்க. காலையில போய் தண்ணி திறந்து விட்டு தோட்டத்தை கிளீன் பண்ணி பாதுகாத்து வேலி போட்டு, அப்புறம் பழங்களை மருந்து அடிச்சு பார்த்து, அதை பழத்தை பிச்சு காய வச்சு அதை பதப்படுத்தி, பேரிச்ச மரத்தை பிச்சு வச்சிருந்தா 4 நாள் வீணா போயிடும். பேரிச்சம் காய் பார்த்துருங்களா? எப்படி இருக்கும்? என்ன கலர்ல இருக்கும்? ஒன்று மஞ்சளா இருக்கும், எனக்கு கொஞ்சம் சிவப்பா இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். அதை அப்படி வச்சு 4 நாள் வீணா போயிடுது. என்ன செய்யணும்? அதை பதப்படுத்தி வருஷமெல்லாம் உபயோகப்படுத்துற மாதிரி அதை பதப்படுத்தணும். அதை அந்த வேலை செஞ்சு அதுலயே உட்கார்ந்துருப்பாங்க இரவு பகலா. 2 பேரும் அந்த வேலையில் ஈடுபட்டு இருந்தார்கள். அபூ ஹுரைரா கான யல்ஸிமு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த அபூ ஹுரைரா பெருமானாரை விட்டு நகரவே கிடையாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிஷபஇ பதனிஹி, வயிறு பசியோடு, காய்ந்த வயிறோடு, ஒட்டிய வயிறோடு, திங்க உணவு இல்லாம, ஆனாலும் பெருமானாரை விட்டு ஒரு நிமிஷம் கூட பார்வை ஆகட்டும். 24 hours ரசூலுல்லாஹ் கூட இருந்தேன்.
வயஹ்துரு மா லா யஹ்துரூன் வயஹ்ஃபது மா லா யஹ்ஃபதூன். அவரோ அவர்கள் எங்கெல்லாம் ஹாதிராகவில்லையோ பெருமானார் அங்கெல்லாம் ஹாதிராகி கொண்டிருந்தார். பெருமானாரிடத்தில் அவர் எதையெல்லாம் மனப்பாடம் செய்யவில்லையோ அதெல்லாம் மனப்பாடம் செய்து கொண்டிருந்தார் என்று ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அதனால அவர் கூட இருந்து பெத்துக்கிட்டாரு. பெத்துக்கிட்டு ஏன் சொல்றாரு அதுவும் காரணம் சொல்றாங்க. வலவுலா ஈதானும் ஃபி கிதாபில் வலவுலா ஆயத்தானி ஃபி கிதாபில்லாஹ் மா ஹத்தஸ்து ஹதீஸன் சும்ம யத்லு இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் பையினாத்தி வல் ஹுதா. யார் அல்லாஹ் தஆலாவுடைய நேர்வழி அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தை மக்களுக்கு மத்தியிலே மறைக்கிறார்கள். ஆயத்திடுங்க. இன்னல்லதீன இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பஅதி மா பையன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாபி உலாயிக யலஅனுஹுமுல்லாஹு வ யலஅனுஹுமுல் லாயினூன். நான் மக்களுக்கு இறக்கி வைத்த வேதங்களை விலக்கி சொன்ன பின்பு அதை யார் மக்களுக்கு மறைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய லானத்து உண்டாகட்டுமான ஹதீஸ் ஆயத்து வந்திருக்கு. அதனால நான் பயந்து எதையும் மறைக்க கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவெல்லாம் நான் கேட்டேனோ எதையும் மறைக்க கூடாது என்று இரவு பகலா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. சின்ன சில விவாயத்துகள்ல இன்னக்கும் தஸஅமுன அன்ன அபா ஹுரைரா யுக்ஸிருல் ஹதீஸ அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லாஹுல் மௌஇது குன்து ரஜுலன் மிஸ்கீனன் அக்திமு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ஒரு ஏழையான மனிதனாக இருந்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு பகலா கூட ஹிதமத் செய்து கொண்டிருந்தேன். وكان المهاجرون يشغلهم السفق في الاسواق وكانت الانصار يشغلهم القيام على اموالهم. முஹாஜிர்கள் கடைத்தெருவில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அன்சாரிகளோ அவர்கள் விவசாயத்தை செய்து கொண்டிருந்தார்கள். நான் பெருமானார் முன்னாடி நின்று கொண்டிருந்தேன். கேட்டதெல்லாம் பெருமானார் அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு அது பாடுபட்டு திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தேன். அப்பவும் சில மறந்து போயிடும். உடனே பெருமானார்ட்ட போய் சொன்னேன், யா ரசூலுல்லாஹ் தாங்க சொன்னேன் எனக்கு மறந்து போயிருது யா ரசூலுல்லாஹ். புகாரி ஷரீஃப் ஹதீஸ். فقال رسول الله صلى الله عليه وسلم يبسط ثوبه فلن ينسي شيئا سمعه مني فبسطت ثوبي حتى قضى حديثه ثم ضممتها الي فما نسيت شيئا سمعته بعد. யா ரசூலுல்லாஹ் மறந்து போயிருது யா ரசூலுல்லாஹ் உங்கள்ட்ட கேட்டதெல்லாம் சொன்னேன். பெருமாள் அவங்க முந்தானை விரிக்க சொன்னாங்க. என்னுடைய முந்தானை இப்படி துணியை விரிச்சேன். பெருமாள் அள்ளி போட்டாங்க. இப்ப சேர்த்து வச்சுக்க மாட்டாங்க. என் நெஞ்சோட சேர்த்துக்கிட்டேன். எல்லாம் நெஞ்சுக்குள்ள போயிடுச்சு. எதை அள்ளி போட்டாங்க? இல்ம அள்ளி போடுறாங்க. பை நீ அரிசி கோதுமை அள்ளி போட்டுருவ. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்ம அள்ளி போடுறாங்க, ஞானத்தை அள்ளி போடுறாங்க. இந்த வச்சுக்கோ இல்ல தட்டில சட்டையில போட்டு சேர்த்துக்க நெஞ்சோட. இது இங்க இருந்து அப்படியே கல்புக்குள்ள ட்ரெயின் போயிடுச்சு. சடக்குன்னு உள்ள போயிடுச்சு. அதற்கு பின்பு எந்த பெருமானுடைய ஒரு லவ்ஸ் கூட எனக்கு மறக்கவே இல்லை வாழ்நாள். அதற்கு பின்பு நான் பெருமானிடம் கேட்ட எந்த சொல்லும் எனக்கு மறக்கவே கிடையாது. ஏன் சொல்றேமா, ஷேഖ് கிடைச்சாங்கன்னு எனக்கா வர்றது கார்ல இறங்குறது, ஒரு கவர் 100 ரூபாய் ஹரியா கொடுக்கறது, 2 வாரத்தை கேட்கறது, சர்க்கார் துவா செய்யுங்க பாஸ்போர்ட் வந்திருக்கு வெளிநாடு போகணுங்கிறது, திரும்ப அடுத்த வருஷம் வர்றது, மாசம் மாசம் வர்றது, சில பேர் வருஷம் ஒருக்கா வர்றது, போன்ல மட்டும் தொடர்பு கொள்றது, விளைஞ்சுக்கலாம். அந்த அளவு தான் கிடைக்கும். விளைஞ்சுக்கலாம். நிறைய பேசுறேன் சில பேர் நீங்க சொல்றீங்க. அதே தான் அபூ ஹுரைரா என்ன சொல்றோம் அதான் நானும் உங்களுக்கு சொல்றேன். விளைஞ்சுக்கலாம். அல்லாஹ்வுடைய ஃபضல கொண்டு கல்யாணம் முடிஞ்சு 20 நாள் ரமலான் வந்துருச்சு. ரமலானுக்கு 20 நாளைக்கு முன்னாடி கல்யாணம் முடிஞ்சு. அந்த ரமலான் சர்கார் தான் இருந்தேன் நான். ஷாபான் மாசம் 6 7 கல்யாணமா விளைஞ்சுங்களா. ரமலான்ல சர்கார் வந்துச்சு. சர்க்கார் லீவ் 2 நாள் லீவ் கொடுத்து நீங்க வீட்டில் தேட போறாங்க, கோச்சுக்கு போறாங்க, வந்து கல்யாணம் முடிச்சு புது மாப்பிள்ளை கொண்டு வந்து 40 கூட முடியலையா புது மாப்பிள்ளை கொண்டு வந்து வச்சுக்கிட்டாருன்னு சொல்ல போறாங்க. அதனால 2 நாள் லீவு கொடுத்து நடுவில் சர்க்கார் நீங்க வீட்டுக்கு போயிட்டாமா அப்படின்னு சொல்லி சர்க்கார் அமைச்சிட்டாங்க. நமக்கு வேண்டியதாச்சு. அந்த 27 வரைக்கும் எஜ மட்டும் தான் வெகு சொல்ல வர்ற மாதிரி ஷேகநாயகத்திட்ட போய் வட்டியை போடணும்ல. இரவு பகலா அவங்க கூட இருக்கணும், அவங்களுடைய சுகபத்தில் இருக்கணும், அவங்களுடைய சொற்களை வசி கேட்கணும், இதுமான சொற்களுடைய என்ன கருத்துக்களை விளங்கணும், அவங்க சுகபத்து பார்க்கணும், எப்படி நடக்கிறாங்கன்னு பார்க்கணும், ஞானங்களுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க பார்க்கணும். ஒரு ஆயத்துக்கு இன்னைக்கு விளக்கம் சொல்லியிருப்பாங்க, நாளைக்கு விளக்கம் சொல்லுவாங்க, 4 மணி விளக்கம் சொல்லுவாங்க. ஒரே ஆயத்துக்கு சர்க்கார் 10 நாள் விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. விளைஞ்சுக்கலாம். ஒரே கிதாபா வருஷக்கணக்காக பாடம் நடத்திருக்கிறாங்க.
ஜவாஹில் ஹக்காயிக்கின் கிதாப் ஒன்று இருக்கு. அது கிதாபே 4-5 பக்கம் இருக்கும். அதை சர்க்கார் நாங்க வருஷ கணக்கா பாடம் நடத்தினாங்க. 4-5 பக்கத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வசனங்களையும் சர்க்கார் மனப்பாடமே ஆக்கிட்டாங்க. இன்னல் ஹக்க லைஸ ஹுவ ஐனுல் அஷ்யாய் பல் ஹுவ ஐனு உஜூதில் அஷ்யாய் அப்படின்னு வரும். அதுல இஸ்மாயிலுல் மதராசி அப்படின்னு கிதாபு சர்க்கார் மனப்பாடமே பண்ணிட்டாங்க ஒரு வார்த்தை. ஜி அல்லாஹ்வுடைய கிதாபை அல்லாஹ்வுடைய ஃபضل கொண்டு குர்ஆன் ஒரு தஸவுஃப் என்ற கிதாபை எஜமான் பல வருஷங்கள் பாடம் நடத்துறாங்க. பல சில்லாக்கள்ல ஃபர்ஸ்ட் மின் அவ்வலி இலா ஆகிர் நான் படிப்பேன், உட்காந்து உருதுல படிப்போம், சர்க்கார் விளக்கம் சொல்லிட்டு வருவாங்க. தைபாஜ கௌசில அதிகமான பாடலை என்னை படிக்க சொல்லி சர்க்காருக்கு விளக்கம் சொல்லியிருக்காங்க. இவ்வளவெல்லாம் எஜமான் பெற்றுக்கிட்ட பயிரை சொல்றேன் உங்களுக்கு. நான் நினைக்கிறேன் விளைஞ்சுங்களா, எஜமான் ராவும் பாலும் கூட தான் உட்காந்தோம். விளைஞ்சுங்களா, தைபாஜ கௌசி எல்லாரும் தாலிக்கு முடியும் ரம்தான்ல விளைஞ்சுங்க. 1 மணி 2 மணிக்கு அமுச்சுட்டுருவாங்க. அமுச்சுட்டு சின்ன ஹசத்து நீங்க இருங்க, சின்ன ஹசத்துன்னு சொல்லுவாங்க, நீங்க இருங்க அப்படின்ட்டு தைபாத் கௌசி கிதாபை கொண்டு வந்து என் கையில் கொடுத்துருவாங்க. நானும் சர்க்காரும் தான், வேற யாருக்கும் மாட்டோம். அதை படிக்க சொல்லுவாங்க. மெட்டு போட்டு உருது மிஸ்கின்னு தெரியும் இல்லை, எங்கள் பாபா கற்றுக் கொடுத்தாங்க சின்ன வயசுலேயே. அப்போ எல்லா சவாபும் பாபாவுக்கு தான் போகும். கற்றுக் கொடுத்தாங்க, படிக்க சொல்லுவாங்க. நான் எடுத்து படிப்பேன். எடுத்து இலாஹி கைப் ஸாஹிர் தூ ஜல்வா ஹே ஆயான் தேரா மகான் சே லா மகான் தக் ஹே நிஷாய் பே நிஷான் தேரா அப்படின்னு படிப்பேன். வா வா சொல்லுங்கம்மா, திரும்ப சொல்லுங்கம்மா, கைஃபிதான வார்த்தை வரும், திரும்ப சொல்லுங்கம்மா, திரும்ப படிங்க, திரும்ப ரசி கேட்பாங்க. என்ன சொல்ற வராங்க தெரியுமாம்மா? பேனிஷான், குறிப்பே இல்லாத அடையாளமே இல்லாத அவனுடைய அடையாளமாக இந்த சாரை காயினாத் இருக்குன்னு சொல்லுவாங்க. வழக்கம் சொல்லுவாங்க எஜமா. நானும் எஜமானும் தான். இப்படி சஹர் வரைக்கும் 4 மணி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ரமதான்ல 89 90 பார்த்தா ஒவ்வொரு நாளும் விடிய விடிய அப்படியே ஒவ்வொரு பைத்துக்கும் விளக்க சொல்லிட்டே வருவாங்க. கலீமி நாயகம் அந்த கிதாப் எழுதினாங்க, மஹபூப் சுஜூத் கிதாப் போட்டாங்க. இப்போ சர்க்காருக்கு கொண்டு வந்து ஹதியா கொடுத்தாங்க. சஜாதாக்கள் யாரோ கொண்டு வந்து சர்க்கார் எனக்கு மிஸ்கினை படிக்க சொன்னாங்க. 2-3 எடுத்து மிஸ்கின் படித்தேன். மெட்டு அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. சொல்லிக் கொடுத்தாங்க. நமக்கு மெட்டு முக்கியம் இல்லை கண்ணு, ஜவு முட்டாய் மெட்டு 1 மெட்டு எல்லாத்துக்கும் பொருந்தும், போடுங்க. அக்பேசக்க ஜவு முட்டாய் மெட்டுன்னு சொல்லுவாங்க. அது 1 மெட்டு எல்லாத்துக்கும் பொருந்தும், சும்மா போட்டு படிங்க, நமக்கு விஷயம் முக்கியம் அப்படின்னு மிஸ்கின் வந்து அதை ரொம்ப ஆசையா படிச்சேன்னா படிச்சு முடிச்சுட்டு, நம்ம அறிவு சின்ன பையன் அறிவு முட்டாள் தானே, இன்னைக்கு முட்டாள் தான் அன்னைக்கே முட்டாள் தான், சரி நல்லா இருக்கேன் இந்த புதுசு நான் வச்சுக்கிட்டோமா. அது சர்க்காருக்கு கலீமி நாயகம் ஃபைசி நாயகம் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்து விட்டு கலீமி நாயகத்தை சஜ்ஜாதாக்கள் கூட சர்க்காரை கொடுத்தது. விளைஞ்சுங்களா, சர்க்கார் நான் எதையுமே கேட்டு இல்லைன்னு சொல்ல மனசே வராது சர்க்காருக்கு. கொடுப்பாங்க ஏன் கலீமி நாயகம் கொடுத்தது உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படி சொல்லவே மாட்டாங்க. சரிங்க, என்ன வச்சுக்கோங்க. இன்னும் அந்த புக்கு வச்சிருக்கிறேன், அதுல என்ன எழுதிருக்கேன், என்னுடைய எஜமான் தங்களுக்கு கையால் எனக்கு கொடுத்த கிதாபு அதியான்னு எழுதி இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். சர்க்கார் அந்த கிதாப் வச்சிருக்கிறேன். தெரிஞ்சுங்களா. அப்புறம் உடனே சர்க்கார் நாயகம் காசு எடுத்து கொடுத்து அங்கிருந்த ஒரு முறிதிட்ட நீங்க போய் அஜாதாட்ட சொல்லி இன்னொரு கிதாப் வாங்கிட்டு வாமா அப்படின்னு சொல்லி உடனே அனுப்பிச்சு விட்டாங்க. அவர் பேர் இன்னொரு கிதாப் வாங்கிட்டு வந்தாரு. அதை சர்க்கார் வச்சுக்கிட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு அவங்க கொடுத்தது தான், அது இன்னும் வச்சிருக்கேன் பர்க்கத்துக்கு. நீ 1 லட்ச ரூபா கொடுத்து 1 கோடி ரூபா கொடுத்தாலும் தரமாட்டேன், வச்சிருக்கேன். எஜமான் தங்கள் கையால் தொட்டு கொடுத்த மஹபூப் சுஜூத் கிதாப், அதை படிக்க சொல்லுவாங்க. ரொம்ப ரசிச்சு படிப்போம். அதான் இல்லைங்களா. அப்ப எஜமான் படிச்சதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க சர்க்கார். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு கருத்துக்கும் விளக்கம் சொல்லிட்டே இருப்பாங்க. யாரு, நானும் எஜமானும் மட்டும்தான் உட்காந்துருக்கோம். இப்படியாக சர்க்கார் நாயகம் யாரை அண்டிக்கிறாங்களோ, ஷேகோட இருக்கிறாங்களோ, ஷேக பிடிச்சிக்கிறாங்களோ, என்ன துன்பம் கஷ்டம் சோதனை வந்த பொழுதும் ஷேக விட்டு பிரிஞ்சு போகாமல் இருக்கிறாங்களோ கொடுப்பாங்க சர்க்கார் நாயகம். அப்ப நான் வந்து நிறைய சொல்றேன். நீங்க வந்து அபூ ஹுரைரா சொன்னதான் நான் உங்கள்ட்ட சொல்றது என்ன, யுக்ஸிரு அபூ ஹுரைரா அதான் என்ன யகூலுன மக்கள் சொல்லுகிறார்கள், மக்கள் சொல்லுகிறார்கள் என்ன அண்ணன் இன்னன்னாச யகூலுன அக்ஸர அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா ரொம்ப அதிகமா ஓவரா பேசுறாரு, ரொம்ப தேவையில்லாம அதிகமா சொல்லிட்டே போறாரு அவர் பாட்டுக்கு என்று மக்கள் சொல்கிறார்கள். காரணம் நான் வயிற்று பசியோடு வயிறு நிரம்பி இருந்தாலும் பசிச்சாலும் பெருமாள் நகர்ந்ததே இல்லை. இந்த அளவுக்கு வருது ஹதீஸ்ல. ஒரு முறை பசி தாங்க முடியாம அது அபூ ஹுரைரா இல்லாத தெருவில் படுத்துட்டாங்க.
வந்தவரெல்லாம் வயிற்றுல மிதிச்சுட்டு போனாங்கன்னு வருது. என்ன மிதிச்சு அந்த முடிச்சனக்கு அவங்க படுத்து பாருங்க. வந்தவர்கள்லாம் வயிற்றுல மிதிச்சாங்க. என் வயிற்றுல சில பேருடைய கால் பட்டு மிதி விழுந்தது. அப்படியே இருந்திருக்கு. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய், யா ரசூலுல்லாஹ், இந்த ஷஹ்வத் அதிகமா இருக்குது. யார அபூ ஹுரைரா, இச்சை அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டான். நான் விரை அடித்து கொள்ளவா, இந்த ஆடு மாடுக்கு விரை அடிச்சு விட்டுருவாங்க, அது மாதிரி விரை அடித்து கொள்ளவா அப்படின்னு கேட்டான். பெருமானா சொல்லி உத்தரவு போட்டா எத்தனையோ பேர் தன் பெண் கொடுக்க தயாரா இருக்கான். அபூ ஹுரைரா செல்ல பிள்ளைமா, அவருக்கு நீங்க மனைவி கல்யாணம் முடிச்சு கொடுங்கம்மா உத்தரவு போடலாம்னு சொல்லலாம் சொல்லலாம் சொன்னா எத்தனையோ பேருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க, அவங்க பெண் கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவும் நீங்க கல்யாணம் முடிச்சுக்கமான்னு சொல்லவே இல்லை. ஏன்னா நீ கல்யாணம் முடிச்சு போயிட்டா சம்பாதிக்கணும் மட்டும் இல்ல, செலவு பண்ணணும், கடை தெரு சுத்தணும், மறுபடியும் 2 நாளைக்கு ஒருக்கா தான் வர முடியும். 5 நிமிஷம் பார்த்துட்டு சலாம் சொல்லிட்டு எரிஞ்சு போயிடணும். 24 hours கூட இருக்க முடியாது இல்ல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, விரலாம் அடிக்க வேணாம், இருங்க பொறுமையை நோம்பல வச்சுங்க, அப்படி பொறுமையை இருங்கன்னு சொல்லிட்டேன். கல்யாணம் முடிச்சுக்கிறேன் ஒரு பொண்ணு பார்த்து சொல்றேன்னு சொல்லவே இல்லை. ஒரு சஹாபி யார சொல்லுவேன் கல்யாணம் முடிக்கணும்னு ஆசையா இருக்குன்னு கேட்டான். அந்த வீட்டுல போய் நான் பொண்ணு கேட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு சாவை போய் ரசூல் ஸல்லல்லாஹு அனுப்பிச்சு விட்டாங்க. இந்த உங்க மகளை கட்டி கொடுக்க சொன்னாங்க. அந்த வீட்டுக்காரருக்கு என்ன லேட்டா போச்சா, நீ ஒன்றும் சம்பாதிக்கிறதுல ஒன்றும் இல்லை, என் பிள்ளை அப்படியாக்கும் இப்படியாக்கும், நீங்க அந்த புள்ள உள்ளன்னு கேட்டேன். என்ன வாப்பா இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி விட்ட பின்னாடி வேற என்ன, நான் கட்டிக்கிட்டு அவரை தான் கட்டிக்குவேன். கல்யாணம் வச்சுட்டாங்க. பெருமான யாரையோ சொல்லி கல்யாணம் வச்சிருக்கலாம் இல்ல, வளைஞ்சுக்கலாம். அப்படி சொல்லியிருந்தா இன்னைக்கு மிஷ்காத்து முழுசும் திறக்கிறதுலாம் அபூ ஹுரைரா. புகாரி திறந்தா அன்னபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்லிம் திறந்தா அன்னபி ஹுரைரா, திருமதி எடுத்தா அன்னபி ஹுரைரா, அபூ தாவூத் எடுத்தா அன்னபி ஹுரைரா, எந்த கிதாபு திறந்தாலும் அன்னபி ஹுரைரா. இவர் 10 ஹதீஸ் ஓது, அபூர்ல பேர் இல்லாம வரவே வராது. ஒரு பக்கத்துல ஓது, எந்த பாபு எடுத்துக்கோ, மின் அவ்வலி இலா கிதாபுல் ஈமான்ல இருந்து கிதாபுல் ஃபிதன் வரைக்கும், நமாஸ், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், எந்த பாபு எடுத்துக்கங்க, என்ன இருக்கும் அங்க அன்னபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. அதனால பெருமாள் கல்யாணம் முடிச்சுக்க வேணாம், விரைய அடிச்சுக்க வேணாம், மரியாதை உட்காரு, மரியாதை. பெருமானார் காலத்துக்கு பின்னாடி கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. ஓரிரு திருமணங்கள் செய்தார்கள், பிள்ளை கூட்டலாம் இருந்துச்சு. யாருக்கு? அபூ ஹுரைரா. அந்த மாதிரிமா ஷேக் இடத்துல காலங்கள் நேரங்களை செலவு செய்யணும், இல்லைன்னா வருமா வராது. பாருங்க, நபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜி அன்னஹு கான யகூல் அல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லஹு இன் குன்து லஅதமிது பிகபிதி அலல் அர்லி மினல் ஜூஇ. நிச்சயமாக நான் பசி தாங்க முடியாம என்னுடைய ஈரக்கொலையை நெஞ்சோடு ஈரக்கொலையை கொண்டு மண்ணில் தேய்ச்சி அமுத்தி படுத்துக்கிட்டேன். கல்லை எடுத்து வயிற்று இறுக்கி கட்டிக்கிட்டே பசி தாங்க முடியாம. ஒரு முறை மக்கள் எல்லாம் போகக்கூடிய இடத்துல போய் நான் பசியோட உட்காந்துட்டு யாராவது கொடுப்பாங்களான்னு ஜி வாய் திறந்து பசி சாப்பாடு கொடுங்க கேட்கவும் வெக்கமா இருக்குது, பிச்சை எடுத்த மாதிரி ஆயிருமேண்டு. சஹாபாக்கள் நடந்து போற இடத்துல போய் உட்காந்துக்கிட்டேன். மர்ற அபூபக்கர் போனாங்க. உடனே எந்திரிச்சு போய் ஒரு மசாலா அவன்கிட்ட கேட்கணும் ஜி, ஒரு மசாலா அவன்கிட்ட கேட்கணும். மசாலா நோக்கம்லாம் கிடையாது, இப்படி அவங்க பேசிட்டு இருந்தா என்ன அவரோட முகலாம் வாடி இருக்கு, பசியா சாப்பாடா அப்படின்னு ஏதோ கொடுப்பாங்களாக்கும் அப்படின்னு போய் ஆயத்தின் கிதாப் இல்லா, அல்லாஹ்வுடைய ஆயத்துல கிதாப் இல்லா ஒரு ஆயத்தை சொல்லி இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். மாசால்து நான் கேட்கவில்லை, இல்லால் யுஷ்பினி, இது கேட்டு முகத்தை பார்த்து சோறு போடுவாங்களே, அவங்க எனக்கு சோறு போடுவாங்கன்னு தான் போய் கேட்டேன் ஜி. அவங்க ஆயத்துக்கு விளக்கம் சொல்லிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் போயிட்டாங்க. அபூபக்கர் செஞ்சுக்கிறது இல்ல மர்ற வலம் இஃபால், அப்படியாவா இந்த ஆயத்துக்கு தான் விளக்கம் வந்து போயிட்டாங்க, சோறு போடல. சும்மா மர்ரபி உமர், அடுத்து உமர் நாய் வந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஆயத்தின் கிதாப் இல்ல, அவங்க டக்குன்னு போய் ஒரு விளக்கம் வேணும் உங்கள்ட்ட, அப்படி பின்னாடியே நடந்து போயிட்டு சொல்லுப்பா அப்படின்னு கேட்டாங்க. அப்படியே முகத்தை பார்த்து என்னப்பா முகம் காஞ்சி கிடக்கு சாப்பிடலையா அப்படின்னு கேட்டு சோறு கொடுப்பாங்கன்னு இப்போ கேட்டேன். அப்ப அவங்க மர்ரபி உமர் ஆயத்தின் கிதாப் இல்லாய் மா சஅல்துஹு
இல்லால் யுஷுபிஅனி, அதை கேட்டு என் வயிற்றுக்கு ஏதாவது சோறு கொடுப்பாங்கன்னு தான் கேட்டேன். இப்போ மர்ற அவங்களும் போயிட்டாங்க. பலம் சோறு போடல. ஆயிரத்துக்கு தான் விளக்கம் அர்த்தம் இதுதான். டிக்ஷனரி பார்த்து கொண்டு போயிட்டாங்க. சும்மா மர்ரபி தி இன்னும் பசியில வயிற்ற பிடிச்சு பார்த்துன்னு திடீர்னு அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அருகிலே என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். ஹீனர் ஆணைய முகத்தை பார்த்தாங்க. பார்த்த உடனே அரஃப மாஃபி நஃப்ஸி வ மாஃபி வஜ்ஹி, என் முகத்தில் இருக்கிற கவலையும் வயிற்று நிலைமையும் பார்த்துட்டாங்க. பார்த்து விட்டார்கள். சும்மா காலையா அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா கூப்பிட்டாங்க. குல்து லப்பைக யா ரசூலல்லாஹ், ஹலால் ஹக், ஆம் உண்மைதான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலல் ஹக் வ மலா ஃபதபிஅதுஹு, வாமா அப்படின்னு கூப்பிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் போனோம். ஃபதகல ஃபஸ்தஅதன ஃபஅதின லி ஃபதகல ஃபவஜத லபனன் ஃபீ கதஹின். இப்போ பிரம்மன் வாமான்னு கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க. யாரு? என்ன அபூ ஹுரைரா? ஜி லப்பைக் யா ரசூலல்லாஹ். மொத்த பார்த்தோன்னே பசி பட்டினி விளங்கிட்டாங்க. நிஜமா அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமா என் கூட அவங்க என் வீட்டுக்கு வாமான்னு கூட்டிகிட்டே போனாங்க. வீட்டுக்கு போய் ஜி உள்ள அபூ ஹுரைரா கூட்டு வரலாமான்னு உள்ள கேட்டாங்க. வாங்கன்னு சொன்னாங்க. உள்ள ஒதுக்கிட்டு அபூ ஹுரைரா கூட்டு உள்ள போயிட்டாங்க. பார்த்தா ஒரு வீட்டுல, பெருமானோட வீட்டுல ஒரு கோலையில பால், ஒரு கிலாஸ்ல பால் வச்சிருந்தாங்க. கால வஹலு ஜி குல்து லப்பைக் யா ரசூலல்லாஹ். கால இல்ல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கால மின் ஐன ஹாதல் லபன், வீட்டுல இருந்து மத்தவங்களுக்கு கேட்டாங்க இந்த பால் எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டாங்க. காலு அஹ்தாஹு லக ஃபுலானுன் வ ஃபுலான், யா ரசூலல்லாஹ் இந்த நபர் வந்தாரு உங்களுக்கு ஹதியா கொடுத்து, யாரோ பேர் சஅத் ரலியல்லாஹு வந்தாங்க உங்களுக்கு கொடுத்துட்டு போனாங்க, யாரோ பேரே சொன்னாங்க. கால அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரான்னு கூப்பிட்டாங்க. குல்து லப்பைக் யா ரசூலல்லாஹ். கால பெருமானார் சொன்னாங்க அல்ஹிக் இலா அஹ்லி ஸுஃபா, அஹ்லு ஸுஃபா இருக்காங்க, வெளிய இருக்காங்களா? ஆமா. ஃபதுஉஹும் லி, எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. லி வ அஹ்லு ஸுஃபத்தி அல்யாஃபுல் இஸ்லாம் லா யஊன இலா அஹ்லிம் வலா மால். அஹ்லு ஸுஃபா என்பவர்கள் திண்ணை வாசிகள், அவர்களுக்கு வீடு வாசல் எதுவும் இருக்காது. இஸ்லாத்துடைய விருந்தாளிகள் அவர்கள். வளஞ்சினா பெருமானிட்ட ஏதாவது விருந்து வந்துச்சுன்னா கொடுத்து அனுப்புவாங்க, அவங்க சேர்த்து சாப்பிட்டுக்குவாங்க, அவ்வளவுதான். அப்போ ஃபஸாஅனி தாலிக, இருக்கிறது 1 கிளாஸ் பால். அல்ஹம்துலில்லாஹ், ரசூலுல்லாஹ் பாதி குடிச்சாலும் நமக்கு ஒரு பாதி கிடைக்கும். ஒரு கவலையில பால் இருந்துச்சு. எப்படி ஒரு 4 மடக்கு குடிச்சாலும் அரை வயிறு நிமிரும். எதுவும் இல்லாம துடிக்குதே வயிறு, துடிக்குது வயிறு. அப்போ ஒரு கவலையில பால் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் பாதி குடிச்சா எனக்கு பாதி கொடுப்பாங்கன்னு சந்தோஷம் தாங்க முடியல. பாலையே பார்த்துட்டு இருந்தேன். பெருமானார் அபூ ஹுரைரா, ஜி சர்கார், ஜி எஜமானே, லப்பைக் யா ரசூலல்லாஹ். வெளியே அஸ்ஹாபு ஸுஃபான் இருக்காங்களா? இருக்காங்க ரசூலுல்லாஹ், கூட்டிட்டு வாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இருக்கிறது அவங்கள கூட்டிட்டு வந்து சரி அப்படின்னு சொல்லி வஸாஅனி தாலிக, இது எனக்கு மனசுக்கு கவலை உண்டாகுச்சு. ஃபகுல்து வமா ஹாதல் லபனு ஃபீ அஹ்லி ஸுஃபா. அஹ்லு ஸுஃபா 50 பேர் கிட்டத்தட்ட இருப்பாங்க, 50-60 இருப்பாங்க. எல்லாரும் வந்தா இந்த பால் எந்த மூளைக்கு சொட்டுக்கிறோம்னா கொடுக்கணும். ஜி குந்து அஹக்கு அன அன் உஸீப மின் ஹாதல் லபனி ஷர்பத்தன். முதல்ல இந்த பால்ல கொஞ்சம் 1 மடக்காவது குடிக்க நான் தான் தகுதி பெற்றேன். ஃபர்ஸ்ட் நான் தானே வந்தேன். பெருமானார் இருந்து கூட்ட சொல்லுவாங்க. அந்த கவ்விபிஹா, அதை கொண்டு நான் என்னை வலுப்பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைத்தால் அமுச்சு விட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபைதா ஜாஉ அமரனி ஃபகுன்து அனா உத்தீஹிம் வமா அஸா யப்லغني மின் ஹாதல் லபன் வலம் யகும் மின் தாஅத்தில்லாஹி வ தாஅத்தி ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புத்துன். ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லை கட்டுப்பட வேண்டி ஏற்பட்டு விட்டதால நான் போயிட்டேன். நீண்ட ஹதீஸ் நான் சுருக்கமா சொல்றேன் உங்களுக்கு. வஸ்தஅதனு, போய் கூப்பிட்டேன் அவங்க எல்லாத்தையும். ஃபஅதைதுஹும் ஃபதஅவுதுஹும் ஃபஅக்பல், எல்லாரும் வந்தாங்க. ஃபஸ்தஅதனு ஃபஅதின லஹும் ஃபஅഖذوا மஜாலிஸஹும் மினல் பைத், எல்லாம் உட்கார்ந்தாங்க. குல்து யா அபூ ஹுரைரா குல்து லப்பைக் யா ரசூலல்லாஹ் குல் ஹுல் ஃபஅதி, அந்த பாலை எடுங்கன்னாங்க. என்கிட்ட என் கண்ணெல்லாம் அங்கதான் இருக்கு, முழு நஃப்ஸு அங்கதான் இருக்கு. ஏன்னா எல்லாத்துலயும் திட்டு வாங்கிட்டு அபூபக்கர் நாயகம் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அபூபக்கர் நாயகம் காலையில துடியா துடிச்சுட்டு இருக்கோம், கண்ணு நஃப்ஸு எல்லாம் பால்ல தான் இருக்கு, எடுப்பான்னாங்க. ஜி எடுத்து அவங்க வரிசையா கொடுங்க அப்படின்னு. அப்போ பெருமானார் ஃபஅഖذtul qidah ஃபஜஅல்து உத்தீஹி الرجل, கொண்டு வந்து வரிசையா ஒருத்தர் கொடுத்தேன். ஃபயஷ்ரிபு, அவர் குடித்தார். சீக்கிரம் கொஞ்சமா குடியா, ஏன் மனசுக்குள்ள
கடைசி ஒரு மடக்காவது நமக்கு வேணும் பார்த்து குடியான்னு அவர் பாட்டு கடற்கரை குடிக்கிறார். அவர் வயிறு நிமிர்ந்து வயிறு எரியுது. இதை நான் சேர்த்துக்கிட்டேன். அவரு சொல்லல அந்த மாதிரிலாம் நடுவில் ஜாயிண்ட் எல்லாம் ஜாயிண்ட் ஃபிட்டிங். அவர் பாட்டு குடிக்கிறார். இந்த அளவுக்கு எருவி இதுக்கு மேல குடிக்க முடியல அந்த அளவுக்கு குடிக்கிறார். யாரு? எருவி. வாங்க டப்புன்னு பார்த்தா உள்ள இருக்கு. முடிச்சு காலின்னு நினைச்சேன். அவர் கொடுத்தாரு. அதுக்கு பார்த்தா பால் அப்படி எப்படி இருக்கு, எப்படி இருந்துச்சு அப்படி இருக்கு. எஜமா எப்படி கொடுத்தாங்களோ அப்படி இருக்கு. என்னடா இது? சுப்ஹானல்லாஹ். வா 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 வா. சும்மா எடுத்து ரஜுல் அவர் திரும்ப கொடுத்தார். அது அடுத்த மனிதர் கொடுத்தேன். அவர் குடித்தார். ஹத்தா எருவி அதுக்கு மேல குடிக்க முடியாத அளவுக்கு அவர் தாகமெல்லாம் ஃபுல் அடங்குற வரைக்கும் வயிறு நிறைய குடிச்சு விட்டார். சும்மா யுது அலைய அல் கிதஹ். அப்புறம் அந்த பாத்திரத்தை என்னிடம் கொடுத்தார். அடுத்த இப்படியே குடிச்சுட்டே போனாங்க. ஒவ்வொருத்தருக்கா ஹத்தா எல்லாம் பெருமானம் அத்தனை பேரும் கொடுத்தாங்க. 50 பேர் குடிச்சாங்களா? ஹத்தா இந்த ஹைத்து இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து விட்டது. வகது ரவல் கௌமு குல்லுஹும் அவ்வளவு மக்களும் வயிறு நிறைய குடித்து விட்டார்கள். விளங்குங்களா? ஃபஅഖதல் கிதஹ பாத்திரத்தை கடைசியா ஆள்கிட்ட வாங்கி வலஅஹு அலா யதிஹி பெருமானார் கையில கொடுத்துட்டேன். நவர இலைய பெருமானார் என் பக்கம் பார்த்தாங்க. சிரிச்சாங்க. முன்சிரிப்பாக சிரித்தார்கள். என்ன மனசு என்ன பாடுபடுத்துதா? என்ன பாடுபட்டிருக்கும். ஒவ்வொருத்தரும் கொடுத்தனும் டபுக்குன்னு பிடிக்கி என்ன இருக்குன்னு பார்த்து என்ன பாடுபட்டிருக்கும். கால அபாஹுரேர் அபாஹுர் அபாஹுரேர் அபாஹுர் கூப்பிடலாம் செல்லமா. அபாஹுர் கொல்துல் அப்பேக்கு யாரு சொல்ல. கால பக்கீத்து ஆனா வந்த எல்லாம் குடிச்சிட்டாங்க. நானும் நீ தான் மிச்சம். கொல்து சதக்த யார சொல்ல. ஆமா யார சொல்ல. கால உட்காருபா. இப்பதான் உட்கார சொல்றாங்க. நீ குடி. பெருமாள் குடிக்கல. கண்மணி நாயக்கு சொல்ற எங்க எஜமா குடிக்கல, நீ குடிப்பா. நான் உட்காந்து அல்ஹம்துலில்லாஹ் குடிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு 2 நாள் சாப்பிடாத பசி பட்டினி எல்லாம் உடம்புலாம் அப்படியே உள்ள இறங்குது. வயிற்றுல இறங்கி, காலில் இறங்கி, கையில இறங்கி, அப்படியே எல்லா கையில இறங்கி, மூளையிலையும் தலை உச்சந்தது உள்ள வரைக்கும் அந்த பால் போய் இறங்குது. அப்படியே அஞ்சில் ஊறின மாதிரி உடம்பு ஊறுது. அப்பதான் அப்பாடி ஃபுல்லா குடிச்சு முடிச்சிட்டேன். சந்தோஷம் தாங்க முடியல. ஃபகால பெருமான சாப்பிட்டு முடிச்சு குடிச்சிட்டு யார சொல்ல குடிச்சிட்டேன்னு கொடுத்தேன். ஃபகால ஷரிப் இன்னும் குடிப்பாங்க. ஜி இப்ப ஷரிப்து நல்லா குடிச்சேன். ஃபமாஸால யகூலு இஷ்ரிப் இஷ்ரிப் பெருமான எப்ப வைத்து இன்னும் கொஞ்சம் குடி, இன்னும் குடிப்பா, இன்னும் குடிப்பா சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஹத்தா எந்த அளவுக்கு சொன்னாலும் குல்து நான் சொன்னேன் லா வல்லதி பாஸக பில் ஹக்கி மா அஜிது லக்க மஸ்லகன். யா ரசூலுல்லாஹ் இனி ஒரு சொட்டு கூட உள்ள போய் இடமே இல்லை என்று நான் வல்லாய் உங்களை நபியாக அனுப்பி அல்லாஹ் மேல ஆணையாக சொல்றேன். யார சொல்ல பால் இனி ஒரு சொட்டு கூட போக இடமே இல்லை. பால் முட்டு இது வரைக்கும் நிக்குது. இடமே இல்லை யார சொல்லா என்று நான் சொன்னேன். என்ன காட்டுங்கன்னு சொன்னாங்க. அந்த பாத்திரத்தை பெருமான கையில கொடுத்தேன். அல்லாஹை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். வசம்மா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் என்று சொன்னார்கள். ஷரிபல் ஃபதுலத்தை அந்த மிச்சம் இருந்த பாலை பெருமாள் குடித்து முடித்து விட்டு வச்சுட்டாங்க டப்பா காலி. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ராவி யாருங்க கிதாப் யாருமா ஹதீஸ் ராவி அபி ஹுரைரா அவங்க இருக்கிறாங்க. கிதாப் என்ன கிதாப்? என்ன கிதாபுமா? புகாரியா? ஆமா புகாரி தான். புகாரி தானே? ரவாஹல் புகாரி தான். மட்டும் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஜி எந்த நிலையில உட்கார்ந்தா கூட தான் போய் காசு சேர்க்கணும், துனியாவை சேர்க்கணும், பெரிய பணக்காரன் ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும், அந்த சிந்தனையே வரல பாருங்க. இவ்வளவு பசி பட்டினிலையும் கண்மணி நாயகத்தை விட்டு நகரவே இல்லை பாருங்க. அதுதான் இல்மு தேடுற வழி. ஷேகுமார் ஞானங்கள் தேடுறாங்க ரொம்ப பேர்.
வர்றது, சலாம் அலைக்கும் சர்க்கார், போலப்பா, என்னப்பா செய்தி சொல்லுப்பா, என் பிள்ளை கல்யாணத்துக்கு வாசிங்க, பத்திரிக்கை முதல் பத்திரிக்கை உங்களுக்கு தான் வைக்கணும் கொண்டு வந்துட்டேன், அதுதான் சார். அல்ஹம்துலில்லாஹ் சார். சரி, ஆப்பிள் பழம் 4 பழம், ஆரஞ்சு பழம், சரி போயிட்டோம், அஸ்ஸலாமு அலைக்கும், அவ்வளோதான். இனி அடுத்த எப்போ வருவார்? அது புள்ள பிறக்கும்ல, இப்போ சர்க்கார் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்குறோம், பிள்ளைய சலாமத்தா பிள்ளை பிறக்க துவாச்சிங்க. இதுக்கு அஷேக் பை, இது பெருமாண்டவே சஹாபாக்கள் தங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் துவா செய்யும்படி சொன்னாங்க பை. அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் துவா செய்தான் நபியா அனுப்பப்பட்டாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியுடைய நோக்கமே அதுதானா? துவா செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷிஃபாவாச்சு. கண்ணு வலின்னு சொன்னாங்க, ஷிஃபா, தலைவங்க ஷிஃபாவாயிடுச்சு. கால் உடஞ்சு போச்சு சொன்னாங்க, தலைவனாங்க, ஷிஃபாவாச்சு. உடைந்த கால்களையும் தெரித்த கண்களையும் ஷிஃபாவாக்குவதற்காக நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். அதுக்கு நபி நோக்கம் அதுவா. லா இலாஹ இல்லல்லாஹ் பை வமா அர்ஸல்னா மின் கப்லிக மின் ரசூலின் வலா நபியின் இல்லா யூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன. லா இலாஹ இல்லல்லாஹ் மக்களுக்கு மத்தியில் சொல்லவும் விளங்குங்களா, மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்கும் கலிமாவை மக்களுக்கு மத்தியில் மக்களோட கல்புகளில் திணிக்கவும் தான் லா இலாஹ, அதுக்கு தான் நபி அனுப்பப்பட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வேலைத்தான் ஷேഖமார்கள் செய்றாங்க. அப்ப ஷேഖமாருடைய நோக்கம் என்னங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் கல்புல திணிக்கணும். கண்கள்ல, கல்புல, உயிரில், ரூஹுல கலிமாவை கொண்டு போய் திணிக்கணும், கலிமாவை வாழ்க்கையாக்கணும். அதுக்கு நீ இடம் கொடுக்கணும்ல பை, நேரம் ஒதுக்கணும்ல. ஒரு நேரம் கூட சம்பாதிக்கிறது, சாப்பிட்றது, கதை பேசுறது, பொண்டாட்டியை சுத்துறது, பிள்ளைங்களை சுத்துறது, இதை என்னைக்கு தான் களிமா படிச்சுக்க. இப்படி சஹாபாக்கள் இருந்திருந்தால் இன்னைக்கு நீ களிமா நம்மகிட்ட வந்து சேர்ந்திருக்குமா? அந்த அருமை சஹாபாக்கள் இப்படியாக தங்கள் வாழ்க்கையை கழித்திருந்தால் இன்னைக்கு நம்ம களிமா சொல்லியிருப்போமா? தியாகம் செஞ்சாங்க. கொஞ்சமான நேரம் காலங்களை ஒதுக்குங்க, தியாகம் செய்யுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்காக வேண்டி கலிமாவுடைய பாடங்களை படிங்க. அல்லாஹ் உங்களுக்கு, நான் இல்லை, எந்த ஷேഖமார்களை உங்களுக்கு காமிலான ஷேഖமாரை கொடுத்தால் அவர்களுக்கு பின்னால சுத்துங்க. ஞானங்களை முற்றிலும் பருகுங்கள், அடைந்து கொள்ளுங்கள். அப்புறம் அந்த கலிமா நீங்க பெற்ற இந்த இன்பங்களை உலக மக்களுக்கு பரப்புங்கள், உலகத்துக்கு போய் மக்களுக்கு சொல்லுங்க. அதே உங்கள் மூச்சும் பேச்சுமாக்கிங்க. எல்லாம் அவங்க ரஹ்மத் செய்வாங்க இன்ஷா அல்லாஹ். ரஞ்சபை, அப்ப கலிமா தான் எல்லா ஞானங்களின் துவக்கமும் அதுவே, எல்லா ஞானங்களுடைய உச்சகட்டமும் அதுவே. முதல் படியும் அதுதான், லாஸ்ட் படியும் அதுதான். நடுவுல எல்லா படியும் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய படிதான். எல்லா அமல்களும் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய ஷரஹாக, அதனுடைய விரிவுரையாகத்தானே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். ரஜா இல்ல பை. அப்ப இந்த முதல்ல ஆரம்பிச்சு கடைசியில முடிக்கும் வரை லா இலாஹ இல்லல்லாஹ்வை எப்படிலாம் அல்லாஹ் தஆலா உள்ள சொல்றான், விரிவுரையா எப்படி சொல்றான்னு உங்களுக்கு சொல்ல நினைத்தேன். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாள் இன்னொரு நாளைக்கு சொல்லி காட்டுறேன். 25 செய்தி சொல்றான் அல்லாஹ் தஆலா. ஹிக்மத் என்று சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் ஆரம்பிச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் முடியுது. 25 செய்தி அல்லாஹ் சொல்றான். 25 செய்தியுமே லா இலாஹ இல்லல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு பின்னால் விளக்குகிறேன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கலிமாவை பெற்று அதில் சொக்கி மகிழ்ந்து வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.